நம்மை கொண்டு வந்திருக்கிற நமக்கு நல்ல தேவனாய் அவர் இருக்கிறார். ஹல்லேலூயா. கடந்த 12 மாதங்கள் நம்மை கண்ணின் மணி போல் அவர் நம்மை பாதுகாத்தார். தன்னுடைய காயப்பட்ட கரத்தினால் கர்த்தர் நம்மை ஏந்தி தாங்கி சுமந்து தப்புவித்து ஆபத்துக்கள் விபத்துக்கள் எல்லாம் வந்த பொழுது, பலவீனங்கள் வியாதிகள் குடும்பத்தின் சூழல்கள் எதிராய் வந்த பொழுதெல்லாம் கர்த்தர் நம் பட்சமாய் இருந்து அவர் இந்த ஜீவனுள்ள தேசத்துல கர்த்தர் நாசில சுவாசத்தோடு கூட இந்த கடைசி வாரத்திலும் கர்த்தர் நம்மை ஜீவனோடு கூட வைத்திருக்கிறார்னா கர்த்தர் நம்மை குறித்து மேன்மையான திட்டங்களை அவர் வைத்திருக்கிறார். நம்மை குறித்து நன்மையான யோசனைகளை யோசித்துக் கொண்டிருக்கிற ஒரு நல்ல தெய்வனை நம் தெய்வமாய் கொண்டிருக்கிறோம். ஹல்லேலூயா. ஆகவே நம்ம ஆசீர்வதிக்கப்பட்ட ஜனங்கள், கர்த்தர் இந்நாள் வரை பாதுகாத்தவர், இந்த கடைசி நாட்களிலும் நம்மோடு கூட இருந்து நம்மை கரங்களினால ஏந்தி இந்த புதிய ஆண்டுல பாலும் தேனும் ஆராய் ஓடுகிற தேசத்துல கர்த்தர் நம்மை கொண்டு செல்ல அவர் உண்மையுள்ளவராய் அவர் இருக்கிறார். ஹல்லேலூயா. ஆகவே இந்த ஆண்டின் கடைசி ஓய்வு நாளிலே வந்து கர்த்தருடைய ஊழியத்தை அருமையான இந்த மெட்ராஸ் லிவிங் டெம்பிள் அருமையான இந்த சபையில வந்து மீண்டும் கர்த்தருடைய ஊழியத்தை செய்யும்படியாய் தேவன் பாராட்டின பெரிதான கிருபைக்காக நான் ஆண்டவரை ஸ்தோத்தரிக்கிறேன். என் அன்போடு கூட அழைத்து இந்த வாய்ப்பினை தந்த உங்கள் அருமையான சபையின் மேய்ப்பரும் பாஸ்டருமா இருக்கிற பாஸ்டர் சாலமன் லிவிங் அவர்களுக்காக நான் கர்த்தரை ஸ்தோத்தரிக்கிறேன். ஹல்லேலூயா. எத்தனை பேர் சந்தோஷமா இருக்கிறீங்க? 2024 முழுவதும் கர்த்தர் நமக்கு நல்லவராக இருந்தார். எத்தனை பேர் கைகளை வச்சு ஆமென் சொல்ல முடியும்? ஒரு நாளும் அவர் நமக்கு தீங்கு செய்கிற தேவன் அல்ல. நம்மை குறித்து நன்மையான காரியங்களை யோசித்து இந்நாள் வரை நம்மை வழி நடத்தினவர், இனியும் நம்மை வழி நடத்த அவர் உண்மையுள்ள தேவனாயிருக்கிறார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஆகவே உங்களை யாவரையும் நான் இயேசு நாமத்தினாலே நான் மீண்டும் வாழ்த்துகிறேன், ஆசீர்வதிக்கிறேன். இந்த 2024 நம்மோடு கூட துவங்கினவர்கள் இந்த ஆண்டை முடிக்க முடியாமல் அநேகர் மண்ணோடு கூடாய் மண்ணாய் மறைந்திருக்கும் பொழுது இருக்காங்க. அவர்களுக்கெல்லாம் அநேக திட்டங்கள் இருந்திருக்கலாம், ஒரு நிறைய பிளான் வச்சிருக்கலாம். ஆனால் அவர்கள் இந்த ஆண்டை முடிக்க முடியாமல் அவருடைய ஓட்டத்தை முடித்து இருக்கிறார்கள். ஆனால் நமக்கு பெரிய பிளான்லாம் இல்லை, நிறைய திட்டம்லாம் இல்லை. ஆனாலும் இந்த ஆண்டை முடிக்கும்படியாய் கர்த்தர் நம்மை கரம் பிடித்து வழி நடத்தியிருக்கிறார் என்றால் நம்மை குறித்து நமக்கு அநேக திட்டங்கள் எல்லாம் அல்ல, ஆனால் நம்மை குறித்து கர்த்தருக்கு மேன்மையான திட்டங்கள் உண்டு. ஹல்லேலூயா. அவருடைய யோசனைகள் மகத்துவமான யோசனைகள். ஆமென். ஆகவே தான் கர்த்தர் இந்த நாளிலும் நம் மத்தியிலே உங்கள் மத்தியிலே என்னை கொண்டு வந்திருக்கிறார் என்று விசுவாசிக்கிறேன். இப்போதும் கர்த்தருடைய வார்த்தைக்கு நேராய் நாம் கடந்து செல்லலாம். எடுத்தவர்கள் வாசிக்கலாம். மார்க்கு எழுதின சுவிசேஷ புஸ்தகம் 10ஆம் அதிகாரம் வசனங்கள் 46. யாராவது எடுத்தவர்கள் மார்க்கு 10:46 சத்தத்தை உயர்த்தி பின்பு அவர்கள் எரிகோவுக்கு வந்தார்கள். அவரும் அவருடைய சீஷர்களும் திரளான ஜனங்களும் எரிகோவை விட்டு புறப்படுகிற போது திமேயுவின் மகனாகிய பர்த்திமே என்கிற ஒரு குருடன் வழி அருகே உட்கார்ந்து பிச்சை கேட்டுக் கொண்டிருந்தான். இருக்கிற இடத்துல கண்களை மூடி தலைகளை தாழ்த்தி ஒரு நிமிடம் மட்டும் நம்முடைய எண்ணங்கள் இருதயம் சிந்தனை தேவனுடைய வார்த்தைக்கு நேராய் திருப்பி இந்த காலை வேளையிலும் மகிமையான தேவன் மேல் வீட்டு அறையில் கூடியிருக்கிற அவருடைய பிள்ளைகள் மத்தியில தன்னுடைய வார்த்தையை கற்றவிழ்த்து வந்திருக்கிற பிள்ளைகளை வார்த்தையினால் நிரப்பும்படியாய் அப்பாவை நோக்கி பிள்ளைகள் இருதயத்தின் ஆழத்திலிருந்து ஒரு மனதோடு கூட ஒன்றாய் நம்ம அப்பாவை வாஞ்சியோடு கூட நாம் கேட்க போகிறோம். அப்பா, நீர் என்னோடு கூட நீங்க பேசுங்க ஆண்டவரே. உம்முடைய வார்த்தைக்காய் உம்முடைய பிள்ளைகள் நாங்கள் காத்திருக்கிறோம். இந்த சென்னை பட்டணத்தில் ஆண்டவரே உம் நாமம் தரிக்கப்பட்ட பிள்ளைகள், உம் ரத்தம் தெளிக்கப்பட்டு வேர்பிரித்து எடுக்கப்பட்டு உம்முடைய சமூகத்தில் இந்த வருடத்தின் கடைசி ஞாயிற்றுக்கிழமையிலும் கர்த்தருடைய ஆராதனையில கலந்து கொள்ளும்படியாய் உம்முடைய பிள்ளைகள் நாங்கள் வந்திருக்கிறோம். அப்பா, எங்களோடு கூட நீர் பேசுவீராக. உம்முடைய வார்த்தையில் வல்லமை உண்டு, உம்முடைய வார்த்தையில ஜீவன் உண்டு, உம்முடைய வார்த்தையில எங்களுக்கு விடுதலை உண்டு என்று விசுவாசிக்கிற ஒரு கூட்டத்து பிள்ளைகளாய் உம்முடைய நிழலில் நாங்கள் வாஞ்சித்து மான்கள் நீரோட காத்திருப்பது போல உம்முடைய வார்த்தைக்காய் உம்முடைய பிள்ளைகள் நாங்கள் காத்திருக்கிறோம். எங்கள் மத்தியிலே நீர் வெளிப்படுவீராக. உம்முடைய மகிமையான வார்த்தையினால் எங்களை நிரப்புவீராக. என்னை மறைத்து உம்முடைய பிள்ளைகள் மத்தியிலே நீர் வெளிப்படும். நீர் பேசும், நாங்கள் கேட்கிறோம். இயேசுவின் மூலம் பிதாவே, ஆமென். நல்ல சத்தம் அவர் ஹல்லேலூயா. ஹல்லேலூயா.
இப்போது வாசித்த இந்த பகுதி, பின்பு அவர்கள் எரிகோவுக்கு வந்தார்கள். அவரும் இயேசுவும் அவருடைய சீஷர்களும் திரளான ஜனங்களும் எரிகோவை விட்டு புறப்படுகிற போது திமோயின் மகனாகிய பர்த்திமே என்கிற ஒரு குருடன் வழி அருகே உட்கார்ந்து பிச்சை கேட்டுக் கொண்டிருந்தான். இந்த வசனங்களை, இந்த சம்பவங்களை நாம் அநேக முறை வாசித்திருப்போம், அநேக முறை தியானித்திருப்போம், அநேக தேவ செய்திகளை தேவனுடைய ஊழியக்காரர் மூலமாய், இந்த வார்த்தைகள் மூலமாய் நாம் கேட்டிருந்தாலும் கர்த்தருடைய வார்த்தை ஒவ்வொரு முறையும் அவருடைய பிள்ளைகள் மத்தியிலே வெளிப்படும் போது, அதை வாசிக்கும் பொழுது, அதை தியானிக்கும் பொழுது, கர்த்தருடைய வார்த்தையை தேவனுடைய ஊழியக்காரர்கள் மூலமாய் நாம் கேட்கும் பொழுது புதிய புதிய காரியங்களை பரிசுத்த ஆவியானவருடைய பிள்ளைகளுக்கு கற்றுக் கொடுக்க விரும்புகிற தேவனாய் அவர் இருக்கிறார். ஹல்லேலூயா. இந்த நாளிலும் இந்த வார்த்தையின் மூலமாய் நம்ம பார்த்த ஒரு காரியம் என்னவென்றால், பின்பு அவர்கள் எரிகோவுக்கு வந்தார்கள். யார் அவர்கள்னா, இயேசுவும் அவருடைய சீஷர்களும் எரிகோவுக்கு வந்த ஒரு சம்பவத்தை தான் நாம் வாசிக்கிறோம். இயேசு எரிகோவுக்கு வந்தது விசேஷமான ஒரு காரியமாய் இந்த வாசனத்தில் நம்ம பார்க்கிறோம். ஏன் தெரியுங்களா? தன்னுடைய பிதாவின் சித்தத்தை நிறைவேற்றும்படியாய் மகிமையின் தேசத்திலே வலது பாரசத்திலே வீற்றிருந்த தேவகுமாரனாய் அவர் வார்த்தையாய் இருந்தவர் மாம்சமாகி இந்த பூமிக்கு வந்து அவர் ஊழியம் செய்த அந்த 33 ஆண்டுகளில் இயேசு எத்தனை முறை எரிகோவுக்கு வந்தார் என்று வேதத்தில் பதிவு செய்யவில்லை. ஆனால் இந்த 10ஆம் அதிகாரம் 46ஆம் வசனம் மார்க்கில் சொல்லப்பட்ட இந்த சம்பவம், இயேசு எரிகோவுக்கு வந்த பொழுது, தான் இந்த உலகத்திலே ஊழியம் செய்யும்படியாய் வந்த பொழுது வந்த கடைசி வருகை தான், எரிகோவுக்கு வந்த வருகை தான் வேதத்தில் இது பதிவு செய்திருக்கிறோம். அப்படி என்றால் அவர் எத்தனை முறை வந்தார் தெரியாது, எத்தனை முறை வந்த பொழுது என்ன நடந்தது தெரியாது. ஆனால் இயேசு எரிகோவுக்கு கடைசியாய் வந்த பொழுது ஒரு பர்த்திமேயு என்ற குருடனுடைய வாழ்க்கையை கர்த்தர் மாற்றினார். ஹல்லேலூயா. 2024 எத்தனை ஞாயிற்றுக்கிழமை நீங்க இந்த மெட்ராஸ் டெம்பிளுக்கு, இந்த லிவிங் டெம்பிளுக்கு உங்க சபைக்கு தேடி வந்தீங்க தெரியாது. இயேசுவை நோக்கி எத்தனை முறை வந்தீங்க தெரியாது. ஆனால் இந்த ஆண்டின் கடைசி ஓய்வு நாளில் நீங்கள் இயேசுவை தேடி வந்திருக்கிற இந்த வேளையில, அன்று பர்த்திமேயுவின் வாழ்க்கையை மாற்றினவர் இன்றும் உங்களுடைய வாழ்க்கையை, உங்களுடைய சூழ்நிலையை கர்த்தர் மாற்ற அவர் உண்மையில் அவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. இயேசு எரிகோவுக்கு வந்த கடைசி வருகை வேதத்தில் வாசித்த ஒரு நிகழ்வு. இயேசு எரிகோவுக்கு அவரும் அவர் சீஷர்களும் கடந்து வருகிறாங்க. அப்போ என்ன நடக்குது என்றால், அங்கே ஒருவனை பார்க்கிறோம். அவனுடைய பெயர் திமேயுவின் மகனாகிய பர்த்திமேயு. அவன் பார்வையற்றவனாய் இருக்கிறான். அவன் வாழ்க்கையிலே தன்னுடைய பார்வையை இழந்த ஒரு குருடனாய் அவன் அடையாளப்படுத்தப்பட்டிருக்கிறான். அந்த ஊரில், அந்த தெருவில் உட்கார்ந்து, அந்த சாலை வழி அருகே உட்கார்ந்து மற்றவரிடத்தில் தன்னுடைய வாழ்வாதாரத்திற்காக பிச்சை கேட்டுக் கொண்டிருக்கிற ஒருவனை குறித்து வேதத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. அதுவும் பர்த்திமேயை குறித்து பரிசுத்த ஆவியானவர் 2-3 வசனங்களை செலவு செய்து வேதத்தில் பதிவு செய்திருக்கிறார் என்றால், பர்த்திமேயை கொண்டு கர்த்தர் இந்த கால வேளையில அவருடைய பிள்ளைகளாக இந்த மெட்ராஸ் லிவிங் டெம்பிள் அமர்ந்திருக்கிற நம்மோடு கூட சில காரியங்களை கற்றுக் கொடுக்க விரும்புகிறார். ஆமென் சொல்லுங்களேன். ஹல்லேலூயா. ஆண்டவர் தீர்க்கதரிசியை கொண்டு பேசுகிறவர் மாத்திரமல்ல, அவர் குயவன் வீட்டு களிமண்ணை கொண்டும் தீர்க்கதரிசியோடு கூட பேசுகிற தேவன். ஹல்லேலூயா. பர்த்திமேயு தானே, பார்வையற்றவன் தானே, அவங்கிட்ட இருந்து என்ன கற்றுக்கொள்ள முடியும் என்றால், பரிசுத்த ஆவியானவர் அவருடைய பிள்ளைகளோடு கூட பேச வேண்டும் என்றால் அவர் யாரை கொண்டு வென்றாலும் அவருடைய பிள்ளைகளோடு கூட பேச அவர் வல்லமையுள்ளவராக இருக்கிறார். இந்த பர்த்திமேயு பார்வையற்றவன், அவனை குறித்து அடையாளம் சொல்லப்படுகிறது. அவன் பிறவி குருடனா இருக்கிறான், அவன் பார்வையற்றவனா இருக்கிறான். வாழ்க்கையில் எல்லாவற்றையும் தொலைத்து அவன் எல்லாவற்றிலும் இழந்தவனாய், குறைவுள்ளவனாய் இருக்கிற ஒரு பர்த்திமேயு. அவனுடைய வாழ்க்கையில் அவன் எவைகளையும் பார்க்கவில்லை, அவன் எந்த சந்தோஷத்தையும் அனுபவிக்கவில்லை. அவனுடைய வாழ்க்கையில எவைகளும் நிறைவு என்று அவன் அனுபவிக்காத ஒரு சூழ்நிலையில அவன் வீட்டில இருந்து அவனை கொண்டு வந்து தினந்தோறும் காலையில என்ன பண்ணுவாங்கன்னா, அந்த வாழை சாலையில் இருக்கிற நல்லா அந்த புந்தமல்லி ஐரோட்ல இருக்கிற அம்ஜிகர சிக்னல் மாதிரி ஒரு முக்கியமான இடத்துல அவனை விட்டுட்டு போயிடுவாங்க. அவன் என்ன பண்ணுவானா, அம்மா தாயே எனக்கு பிச்சை போடுங்க, ஐயா எனக்கு பிச்சை போடுங்க என்று காலையிலிருந்து மற்றவர்களுடைய கரத்திலிருந்து உதவி கிடைக்குமா என்று கைகளை ஏந்தி கொண்டிருக்கிற ஒரு நிலைமை. அப்படிப்பட்ட பர்த்திமேயு சாலையில் அமர்ந்து கொண்டு பிச்சை எடுத்துக் கொண்டிருக்கும் பொழுது இங்கே ஒரு நிகழ்வு நடக்கிறது. அங்கே ஒருவர் வருகிறார். அவர் யார் என்றால் அவர் இயேசு கிறிஸ்து. ஹல்லேலூயா. இயேசு கிறிஸ்து எரிகோவுக்கு வந்துவிட்டு அவர் எருசலேமுக்கு சென்று தன்னுடைய பிதாவின் சித்தத்தை நிறைவேற்றும்படியாய் அவர் கல்வாரி சிலுவைக்கு நேராய் செல்வதற்கு முன்பாய் வந்த கடைசி விஜயம், கடைசி வருகை இந்த எரிகோவுக்கு கடந்து வந்திருக்கும் பொழுது அதை பர்த்திமேயு அவன் அறிந்தான். அடுத்த வசனம் சொல்லுகிறது, அவன் பின்பு அவன் எரிகோவுக்கு வந்தார். 47, அவன் நசரேயனாகிய இயேசு வருகிறார் என்று கேள்விப்பட்டு
இயேசுவே தாவீதின் குமாரனே எனக்கு இறங்கும் என கூப்பிடத் தொடங்கினான். அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த பத்திமையினுடைய வாழ்க்கையில நீங்க பார்த்தீங்கன்னா எல்லாவற்றிலும் குறை உள்ளவனா இருந்தான், பார்வையற்றவனா இருந்த அவனுடைய வாழ்க்கையில இருந்த ஒரே ஒரு நிறைவு என்னவென்றால் இயேசு வருகிறார் என்று அவன் கேள்விப்பட்டான். ஒரு ஆமென் சொல்லுங்களேன். அல்லேலூயா. நான் இப்படியா சொல்லுகிறேன், வருகிறவர் யார் என்பதை பத்திமேயு அறிந்திருக்கிறான். இன்னைக்கு ஆண்டவர் இயேசுவை நம்ம அறிஞ்சிருக்கிறோம், ரட்சிக்கப்பட்டுட்டோம், வேதம் வாசிக்கிறோம், ஆலயத்துக்கு வருகிறோம், விசேஷ கூடுகைக்கு வருகிறோம், பைபிள் படிக்கிறோம், விசேஷத்தை எங்கெங்க கன்வென்ஷன் நடக்குது போகிறோம், டிவியில் பார்க்குறோம், பாட்டு பாடுறோம், வர்ஷிப் பண்ணுறோம், அந்நிய பாஷை பேசுகிறோம், எல்லாம் நினைக்கிறது. ஆனால் நாம் தெரிந்து கொள்ள வேண்டிய ஒரு காரியம் என்னவென்றால் இயேசு யார் என்பதை நாம் பரிபூர்ணமாய் அறிந்திருக்க வேண்டும். அல்லேலூயா, அல்லேலூயா. இயேசு வருகிறார் என்று அவன் கேள்விப்பட்டான். அவன் என்ன கேள்விப்பட்டு இருக்கிறான்? இயேசு என்ற ஒருவர் இருக்கிறார். அவர் உலகம் எப்படி அவரை அடையாளப்படுத்தியிருக்கிறது, யூதர்கள் அவர்களை எப்படி அறிந்திருக்கிறார்? ஒரு தச்சனின் மகன், யோசேப்பின் மகன், கன்னிமரியின் வயிற்றில் பிறந்த ஒரு யூத மகன் என்று இயேசுவை அறிந்திருக்கிறாங்க. சிலர் இயேசுவை தீர்க்கதரிசி என்று அறிந்திருக்கிறாங்க. சிலர் எலியாவின் அவன் ஆவி உடையவன் என்று இயேசுவை அறிந்திருக்கும் பொழுது இவன் எப்படி அறிந்திருக்கிறான் என்றால் இயேசுவை வருகிறார் என்று அறிந்து அவன் இயேசுவே என்று மட்டும் கூப்பிடல, தச்சனின் மகனே, யோசேப்பின் மகனே, மரியாளின் மகனே, குழந்தை இயேசுவே என்று அவன் கூப்பிடவில்லை. அவன் எப்படி கூப்பிடுகிறான் என்றால் அவன் தாவீதின் குமாரனே எனக்கு இறங்கும் என்று கூப்பிடுகிறான். தாவீதின் குமாரன் என்றால் அவர் உலகத்தை ரட்சிக்கிறவர் என்று அர்த்தமா? ஆமென் சொல்லுங்களேன். அல்லேலூயா. இயேசு யார் என்பதை நாம் அறிந்திருக்க வேண்டும். கர்த்தருடைய நாமங்கள் எது என்பதை நாம் அறிந்திருக்க வேண்டும். நம்ம சில வேளைகளில் சில பிரச்சனைகளில் குறைவுள்ளவர்களாய் நாம் இருந்திருக்கிறோம். ஒருவேளை இந்த 2024 ஆண்டு முழுவதும் அநேக குறைகளை, அநேக பாடுகளை, அநேக தோல்விகளோடு கூட நான் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன். பணம் பற்றாக்குறை எனக்கு இருக்கிறது, பொருளாதாரத்தின் பிரச்சனைகள் இருக்கிறது, கடன் நுகம் என்னை சுமந்து கொண்டிருக்கிறது, மாசம் மாசம் பற்றாக்குறையோடு கூட நான் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன். வரவு எட்டனா செலவு பத்தனா என்னுடைய வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கிறது. பொருளாதார நெருக்கடி இருக்கிறது, எல்லா கடன் எடுத்துட்டேன், எல்லா அரியர் எடுத்துட்டேன், கேட்க வேண்டிய இடத்துல கேட்டுட்டேன், ஆனாலும் கடன் பற்றாக்குறை என் வாழ்க்கையில தீரவில்லை, ஒரு தரித்திரத்தை நான் சுமந்து கொண்டிருக்கிறேன் என்று நாம் வாழ்ந்து கொண்டிருக்கும் பொழுது இயேசுவை தேவனை நாம் யாராய் அறிய வேண்டும் என்றால் யெகோவா ஈரே, கர்த்தருடைய பர்வதத்தில் எல்லாம் தேவைகள் பார்த்து கொள்ளப்படும் என்ற நாமத்தை நாம் அறிந்திருக்க வேண்டும். அல்லேலூயா, அல்லேலூயா. நம்ம என்னன்னா இயேசு எனக்கு தெரியும், என் கடவுள் இயேசு தான், என் தெய்வம் இயேசு தான், நான் வேற தெய்வம்லாம் எனக்கு கிடையாது, ஒரே தெய்வம் இயேசு. ஆனால் அந்த இயேசு யார் என்பதை நாம் பரிபூர்ணமாய் அறிய வேண்டும். அல்லேலூயா. அவருடைய நாமங்கள் எவைகள் என்பதை நாம் அறிந்திருக்க வேண்டும் என்று தேவன் நம்மை குறித்து விரும்புகிறவராக இருக்கிறார். 275 நாமங்கள் ஆண்டவருக்கு இந்த வேதத்துல கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஒரு ஆமென் சொல்லுங்களேன். அல்லேலூயா. பாஸ்டர் ஜெசன் எடின்பரோ ஒரு பாட்டு எழுதுறாரு, யெகோவா தேவனுக்கு 1000 நாமங்கள். ஏன் அப்படின்னா ஆண்டவருக்கு அத்தனை நாமங்கள் உடைய ஒரு வல்லமை உள்ள தேவனா இருக்கிறார். அவர் அந்த நாமங்களாம் வச்சுக்கொண்டு அவர் தன்னைத்தானே பெருமை பாராட்டி கொள்ள அல்ல, அந்த நாமங்கள் மூலமாய் நம்முடைய வாழ்க்கையில வல்லமையாய் வெளிப்பட அவர் உண்மையுள்ளவரா இருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தருடைய நாமம் பலத்த துருகம், நீதிமான் அதற்குள் ஓடி சுகமாய் தங்கி இருப்பான். ஏன் தெரியுமா? கர்த்தருடைய நாமங்கள் நமக்கு பாதுகாப்பா இருக்கிறது. இன்னைக்கு என்னவென்றால் இயேசுவை இயேசுவாய் மட்டும் நாம் அறிந்திருக்கிறோம். இயேசுவை நம்ம ஒரு தெய்வம் என்று ஒரு குறுகிய வட்டத்துக்குள்ள நம்ம அவரை அறிந்திருக்கிறவரை தாண்டி ஆண்டவருடைய வல்லமை உள்ள நாமங்கள் மூலமாய் அவருடைய நாம நம்முடைய வாழ்க்கையில வெளிப்பட அவர் வல்லமை உள்ளவர் என்பதையும் நாம் அறிந்திருக்க வேண்டும் என்று தேவன் நம்மை குறித்து விரும்புகிறவராய் அவர் இருக்கிறார். பத்திமேயு பார்வையற்றவன் தான், அவனுடைய வாழ்க்கையில எல்லாம் குறைவுள்ளவனாய் இருந்தான். ஆனால் அவனுடைய வாழ்க்கையில நிறந்த ஒரு நிறைவான ஒரு காரியம் என்னவென்றால் வருகிற இயேசு யார் என்பதை அறிந்திருக்கிறான். அவர் தாவீதின் குமாரன், இந்த உலகத்தை ரட்சிக்க வந்தவர், இந்த உலகத்தை ரட்சிக்க உண்மை வல்லமை உள்ளவர் என்றால் என் வாழ்க்கையும் மாற்ற அவர் வல்லமை உள்ளவர் என்பதையும் அவன் அறிந்திருக்கிறான். அல்லேலூயா. தாவீதின் குமாரனே எனக்கு இறங்கும். ஒரு ஆமென் சொல்லுங்களேன். அல்லேலூயா. இந்த கடைசி வாரத்திலும் கர்த்தர் இயேசு இந்த மத்தியிலே வந்திருக்கிறார். அன்று எரிகோவுக்கு தன்னுடைய கடைசி வருகையாய் வந்தவர்
அவருடைய பத்திமை என்னுடைய வாழ்க்கையை மாற்ற வல்லமை உள்ளவர் என்றால், இந்த மெட்ராஸ் லிவிங் டெம்பிள் இந்த கடைசி ஆராதனையில் அமர்ந்து கொண்டிருக்கிற உன் மத்தியில வந்திருக்கிற இயேசு உன் வாழ்க்கையை, உன் சூழ்நிலையை, உன் குடும்பத்தின் நிலைமையை, உன் பிள்ளைகளின் வாழ்க்கையில, உன் வியாபாரத்தில், வேலை ஸ்தலத்தில் இருக்கிற போராட்டங்களை, உன் கடன் பிரச்சனைகள், உன் சரீரத்தில் இருக்கிற வியாதிகள், குடும்பத்தின் சூழல்களை மாற்ற அவர் வல்லமை உள்ளவராய் அவர் இருக்கிறார். அல்லேலூயா. இயேசு வருகிறார் என்று கேள்விப்பட்டு அவன் தாவீதின் குமாரனே எனக்கு இரங்கும் என்று சொன்னான். அல்லேலூயா. தாவீதின் குமாரனே என்பதை பத்திமேயு அறிந்திருக்கிறான். ஏதோ தச்சனின் பிள்ளை, யோசேப்பின் பிள்ளை வருகிறார் என்பதை தாண்டி பார்வையற்ற பத்திமேயு வருகிறவர் உலகத்தை ரட்சிக்க வந்திருக்கிறார். அவர் அற்புதம் செய்ய வல்லமை உள்ளவர். அவருடைய வார்த்தையில வல்லமை உள்ளது. அவர் மகிமையின் தேவன். அவர் இந்த உலகத்தை ரட்சிக்க வந்திருக்கிறார் என்றால், இந்த வேளையில வந்திருக்கிற இந்த கடைசி வருகையே நான் வீணாய் விட போவதில்லை, நான் விட்டு விட போவதில்லை, நான் மிஸ் பண்ண போவதில்லை. இயேசு வந்துட்டாரு, இன்னைக்கு அவரிடத்திலிருந்து நான் அற்புதத்தை பெற்றுக்கொள்ளே நான் தீருவேன் என்று அவன் வைராக்கியம் உள்ளவனாயிருக்கிறான். அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த 2024 டிசம்பர் மாதத்தின் இந்த கடைசி ஓய்வு நாளில் வந்திருக்கிற இயேசுவினிடத்திலிருந்து நான் அற்புதம் பெற்றுக்கொள்ளாமல் நான் திரும்ப போவதில்லை. அதே சூழலோடு கூட, அதே பிரச்சனையோடு கூட, அதே தோல்வியோடு கூட, அதே கடனோடு கூட, அதே வியாதியோடு கூட நான் புதிய ஆண்டுக்குள்ள பிரவேசிக்க நான் விரும்பவில்லை. இயேசு வந்திருக்கிற இந்த ஆண்டின் கடைசி வருகையில அவரிடத்திலிருந்து நான் அற்புதத்தை பெற்றுக்கொள்வேன். என் குடும்பத்தின் நிலைமை மாறும், என் பிள்ளைகளுடைய வாழ்க்கை நிலைமை மாறும், என் வியாபாரத்தின் தோல்விகள் மாறும், என் கடன் பற்றாக்குறை மாறும். நான் இயேசுவை நான் மிஸ் பண்ண போவதில்லை, நான் கைவிட போவதில்லை. இந்த சான்ஸை விட்டா எனக்கு வேற வழி இல்லை. இன்னொரு ஞாயிற்றுக்கிழமை இந்த 2024 வரப்போவதில்லை. இதுதான் கடைசி ஆராதனையா இருக்கிறது, இதுதான் கடைசி ஓய்வு நாளா இருக்கிறது. இந்த ஓய்வு நாளுக்கு வந்திருக்கிற இயேசுவை நான் விட போவதில்லை. அவரிடத்திலிருந்து அற்புதத்தை நான் பெற்றுக்கொள்ள போகிறேன். வந்திருக்கிற இயேசு யார் என்பதை நான் அறிந்திருக்கிறேன். அவருடைய வல்லமையுள்ள நாமங்கள் எவைகள் என்பதை அறிந்திருக்கிறேன். அவருடைய மகத்துவங்களை நான் அறிந்திருக்கிறேன். இந்த நாளில நான் அதை நான் மிஸ் பண்ண போவதில்லை. எத்தனை பேர் கைகளை உயர்த்தி ஆமென் சொல்ல போறீங்க? அல்லேலூயா. எரிகோவுக்கு இயேசு வந்த கடைசி வருகையே நான் விட போவதில்லை. இயேசுவினிடத்திலிருந்து நான் அற்புதத்தை பெற்றுக்கொள்ளாமல் நான் விட போவதில்லை. இன்னொரு முறை வருவாரா தெரியாது, இன்னொரு முறை இந்த பக்கம் வருவாரா தெரியாது. ஆனால் வந்திருக்கிற இந்த சான்ஸை, இந்த வாய்ப்பை நான் தவற விட மாட்டேன். பத்திமேயு அன்று ஒரு முடிவு எடுத்தான். வருகிறவர் யார் என்பதை அறிந்து அவன் சொல்லுகிறான், தாவீதின் குமாரனே எனக்கு இரங்கும். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆண்டவருடைய நாமங்கள் நாம் அறிந்திருந்து அந்த நாமத்தின் வல்லமைகளை நாம் அறிந்திருக்க வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. உலகத்தில் இருக்கிறவங்க தெய்வங்கள் 30 கோடி தெய்வங்கள் இருக்கலாம், அவர்களுக்கு அத்தனை நாமங்கள் இருக்கலாம். ஆனால் அவருடைய வல்லமைகள் எவைகள் என்பதை நாம் அறிந்திருக்கிறோம். ஆனால் திரியேக தேவனாய் திருத்தமாய் செயல்படுகிற நம்முடைய தேவனுக்கு இருக்கிற நாமங்கள் அவைகள் வல்லமை உள்ளது என்பதை தேவனுடைய பிள்ளைகள் நாம் அறிந்திருக்க வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. குடும்பத்தில் பிரச்சனை இருக்குது பாஸ்டர், பெற்றோர் பிள்ளைகளுக்குள்ளாய் பிரச்சனைகள், கணவன் மனைவிக்குள்ளாய் கசப்புகள், சகோதரனுக்குள்ளாய் ஒரு ஒற்றுமை இல்லை, என்று பக்கத்து வீட்டில் பிரச்சனை, வேலை செய்கிற இடத்துல பக்கத்தில் பிரச்சனை என்று சமாதானத்தை குலைத்திருக்கும் பொழுது நாம் அறிந்திருக்க வேண்டிய ஒரு நாமம் அவர் யெகோவா ஷாலோம். அல்லேலூயா, அல்லேலூயா. நம்ம என்ன பண்றோம்னா, தேவனிடத்தில் நம்ம விண்ணப்பங்களை ஏறெடுக்கிறோம், தேவனிடத்தில் நம்ம ஜபங்களை ஏறெடுக்கிறோம். ஆனால் எந்த நாமத்தை கொண்டு நம்ம அறிக்கையிட்டு நம்முடைய சூழ்நிலைகள், நம்முடைய நிலைமைகள், அந்த சிச்சுவேஷன் எது என்பதை அறியாமல் நம்ம சில நேரத்தில் நம்முடைய ஜபங்கள் மாறி இருக்கிறது. ஆனால் கண்கள் பார்வை அற்ற அந்த பத்திமேயு வருகிறவர் தாவீதின் குமாரன், அவர் இந்த உலகத்தை ரட்சிக்க வந்தவர் என்கிற அவருடைய நாமத்தை அறிந்து அந்த நாமத்தை அவன் அறிக்கையிடுகிறான். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்படிப்பட்ட சூழ்நிலைகள், என் சூழ்நிலை எப்படி இருக்குது? கடன் பிரச்சனையில் இருக்கிறோம், பற்றாக்குறையில் இருக்கும் பொழுது அவர் யெகோவா ஈரே. வியாதியில் இருக்கிறோம், பலவீனத்தில் இருக்கிறோம், குடும்பத்தில் ஒருத்தர் வியாதியின் படுக்கையில் இருக்கிறாங்க, டாக்டர் மாற்றி டாக்டர், ட்ரீட்மெண்ட் மாற்றி ட்ரீட்மெண்ட், ஹாஸ்பிட்டல் மாற்றி ஹாஸ்பிட்டல், இன்னும் என்னுடைய வியாதிக்கு பலவீனத்துக்கு ஒரு தீர்வு வர இல்லை என்ற போது நாம் அறிந்திருக்க வேண்டிய ஒரு நாமம் அவர் யெகோவா ரஃபா. அவர் மகத்துவமான மருத்துவர், அவர் என்னுடைய பரிகாரி, அவருடைய தழும்புகளால் நான் சுகமானேன் என்ற நாமத்தை அறிந்து நாம் இயேசுவிடத்தில் நாம் வேண்டிக் கொள்ள வேண்டும். அப்பொழுது அவருடைய நாமத்தை நம்முடைய வாழ்க்கையில வெளிப்படுத்த அவர் உண்மையுள்ளவராக இருக்கிறார். அல்லேலூயா. பத்திமேயு கூப்பிடுகிறான், தாவீதின் குமாரனே எனக்கு இரங்கும் என்று கூப்பிட தொடங்கினான். இயேசுவை கூப்பிட ஆரம்பிச்சான்.
அவன் எத்தனை முறை இயேசுவை அறிந்து அவன் பார்வையில இயேசுவை பார்க்கவில்லை. அவன் கண்கள் இருளா இருக்கிறது, அவன் கண்கள் மூடப்பட்டு இருக்கிறது. இயேசுவின் முகம் எப்படி இருக்கும், இயேசு எவ்வளவு உயரம், இயேசு என்ன நிறம், இயேசு எப்படி பேசுவாரு, இயேசுனுடைய உதடு எப்படி இருக்கிறது, மூக்கு எப்படி இருக்கிறது, கண் எப்படி இருக்கிறது என்று அறியவில்லை. இயேசுவினுடைய நாமம் எது, அந்த நாமத்தில் இருக்கிற வல்லமை என்பதை அவன் கண்கள் குருடாயிருந்த பொழுதும் அவனுடைய வாழ்க்கையில அவன் அறிந்திருந்த காரியம், இயேசுவினுடைய நாமம் வல்லமை உள்ளது என்பதை அவன் அறிந்திருக்கிறான். அல்லேலூயா. இன்னைக்கு உலகத்துல நம்ம பார்வை உள்ளவர்களா இருக்கிறோம், எல்லாத்தையும் பார்க்கிறோம். இயேசு செய்த அற்புதங்களை பார்க்கிறோம், இயேசு செய்த பராக்கிரமங்களை கண் முன்பாய் சாட்சி சொல்வதை நம்ம பார்க்கிறோம். ஆனால் நம்முடைய கண்கள் மூடப்பட்டவர்களாய் இயேசுனுடைய வல்லமைகளை நம்ம சில நேரம் அறிந்து கொள்ளாமல் இருப்பது தான் இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில இன்னும் அந்த பிரேக் த்ரூ கிடைக்கல, இன்னும் அந்த விடுதலை கிடைக்கல, இன்னும் அந்த உயரத்துக்கு நான் போகல, இன்னும் அந்த ஆசீர்வாதம் வரல, இன்னும் அந்த கதவுகள் எனக்கு திறக்கப்படவில்லை என்று கால தாமதங்களாய் நம்முடைய ஆசீர்வாதங்களை தொலைத்து இன்னும் நம்ம அலைந்து கொண்டிருக்கிறோம். ஆனால் பத்திமேனுடைய கண்கள் மூடப்பட்டு இருளாயிருந்து அவனுடைய பார்வை அற்றனாய் குருடனாய் இருந்த பொழுதும் அவனுக்குள்ளாய் இருந்த பார்வை உடைய ஒரு காரியம் என்னவென்றால், இயேசுனுடைய நாமத்தை அவர் தாவீதின் குமாரன் என்பதை அவன் அறிந்து அவன் இயேசுவை கூப்பிட தொடங்கினான். அல்லேலூயா. அவன் கூப்பிட தொடங்கின பொழுது அடுத்த வசனம் சொல்கிறது, அவன் பேசாது இருக்கும்படி அநேகர் அவனை அதட்டினார்கள். இன்னைக்கு நம்ம ஜெபிக்க ஆரம்பிக்கும் பொழுது அநேக தடைகள் வரும். ஜெபிக்கலான்னு உட்கார்றோம் பாஸ்டர், அப்போதான் கதவை தட்டுறானுங்க, டெலிவரி பாய் பெல் அடிக்கிறான், குழந்தை ஃபோன் அடுக்குது, செல்ஃபோன் வருது, கிச்சனில் பூனை தட்டி விடுது என்று நம்ம ஜெபிக்க வரும்பொழுது தான் கொஞ்சம் தூக்கம் வருது, கொஞ்சம் பலவீனமாக இருக்கிறது, பாஸ் கூப்பிடுறாரு, நண்பர் ஃபோன் வருது, அக்கா ஊர்லேருந்து கால் பண்ணுறாங்களே என்று நம்ம ஜெபத்தை தடுக்கும்படியாய் அநேக தடைகள் வரும். ஜெபிக்க நல்லா இருக்கும் போதெல்லாம் இந்த ஃபோன்லாம் வராது, டிவி பார்க்கும்போது வராது, சும்மா உட்காந்து கதை படிக்கும் போது வராது. எப்போ ஜெபிக்கலான்னு அமர்றோமோ, எப்போ இயேசுவை நோக்கி பார்க்கிறோம் கூப்பிடலான்னு நம்ம அமர்றோமோ, எப்போ வேத வாசிக்கலான்னு அமர்றோமோ, எப்போ பாஸ்டர் ஊழியத்துக்கு கூப்பிடுறாரோ அப்போதான் அநேக தடைகள் வரும், என்ன பிரச்சனைகள் வரும். அப்போ நம்ம என்ன பண்ணோம்னா, ஜெபிக்க ஆரம்பிக்கும் பொழுது அவர்கள் தடை செய்கிறாங்களே, எனக்கு சம்பளம் கொடுக்குற பாஸ் ஜெபிக்க கூடாதபடி ஒரு சூழ்நிலையை உருவாக்குறாரு, எனக்கு உதவி செய்த உறவினர் நான் ஜெபிக்க கூடாதபடி சில சூழ்நிலைகளை உருவாக்குறாங்களே என்று அவர்கள் உருவாக்குற அந்த சூழ்நிலைக்கு நாம் அடிமைப்பட்டு போகக்கூடாது. பர்த்திமேயு சொல்லுகிறான், அவனை கூப்பிடாதபடி பேசாது இருக்கும்படி அநேகர் அதட்டினார்கள். யார் தெரியுமா அந்த அநேகர்? இத்தனை நாள் பர்த்திமேயுக்கு சாப்பாடு போட்டவங்க, இத்தனை நாள் பர்த்திமேயுக்கு காசை போட்டவங்க, பிச்சையை போட்டவங்க, அவன் தேவையை சந்தித்தவங்க, அவனுக்கு உதவி செய்தவர்கள் சொல்றாங்க, வாயை மூடிக்கிட்டு அமைதியா இருக்கு, என்கிட்ட நீ கையில் நீ சாப்பாடை வாங்கிட்டு நான் சொல்றேன், நீ இப்போ அமைதியா இரு, பேசாத, கத்தாத, ஜெபிக்காத, நீ வேதம் வாசிக்காத, ஆலயத்துக்கு போகாத, நான் சொல்றேன்ல, நான் தானே உனக்கு உதவி செய்தேன், நான் தானே உனக்கு வேலை வாங்கி கொடுத்தேன், நான் தானே உனக்கு பணம் கொடுத்தேன், அந்த தேவையில் நீ கஷ்டமா இருக்கும்போது நான் தானே வந்தேன் என்று அவனுக்கு உதவி செய்தவர்கள் அவனை அதட்டினார்கள். அவங்க அதட்டிட்டாங்களே, நாளைக்கு சாப்பாடு கொடுக்க மாட்டாங்களே, நாளைக்கு நமக்கு காசு கொடுக்க மாட்டாங்களே, நாளைக்கு நமக்கு உதவி செய்ய மாட்டாங்களே, ஆகவே அவங்க சொல்றதுக்கு கீழ்ப்படிந்து நான் பேசாம இருக்க போகிறேன், நான் ஜெபிக்காம இருக்க போகிறேன், நான் ஆலயத்துக்கு போகாம இருக்க போகிறேன் என்று பர்த்திமேயு நிற்கவில்லை. அந்த வசனத்தின் தொடர்ச்சி சொல்லுகிறது, அவன்கள் பேசாதிருக்கும்படி அவனை அதற்றினார்கள், அவனோ தாவீதின் குமாரனே எனக்கு இறங்கும் என்று முன்னிலும் அதிகமாய் கூப்பிட்டான். நல்ல கைகளை உயர்த்தி ஒரு ஆமென் சொல்லுங்களேன். அல்லேலூயா, அல்லேலூயா. என் ஜெபத்துக்கு தடை வரும் பொழுது, எனக்கு உதவி செய்தவங்க எனக்கு ஜெபத்துக்கு முற்றுப்புள்ளி வைக்கும் பொழுது, நான் ஜெபத்தை மூட்டை கட்டிட்டு நான் வந்துட்டு கிளம்புற ஆளு கிடையாது, நான் இன்னும் அதிகமாய் நான் ஜெபிப்பேன். ஆமென் சொல்லுங்களேன். அல்லேலூயா. இயேசுவை நான் இன்னும் அதிகமாய் நான் தேட போகிறேன். ஒருவேளை இயேசுவை கூப்பிட்டேனே, தாவீதின் குமாரனே என்ற பொழுது அவர் எனக்கு கண்டுக்கலையே, எனக்கு அற்புதம் செய்யலையே, எனக்கு உதவி செய்யலையே, நான் தேவைகளை சந்திக்கலையே என்று அவன் நின்று விடவில்லை, அவன் இன்னும் அதிகமாய் அவன் கூப்பிட்டான். ஆமென் சொல்லுங்களேன். அல்லேலூயா. இன்னைக்கு நம்ம என்ன பண்றோம்? ஜனவரி மாசம் இருந்து நான் ஜெபிக்கிறேன், எங்கள் பாஸ்டர் எனக்கு 1 ஜனவரி மாதம் வாக்குத்தத்தம் கொடுத்தாரு, அதை பிடிச்சு நான் ஜெபித்தேன். இன்னும் என் வாழ்க்கையில் அந்த வாக்குத்தத்தம் நான் இன்னும் காணலை.
அது வருமா வராதான்ற ஒரு அறிகுறி கூட தெரியல. ஒரு கையளவு மேகம் இல்லை. இந்த கடைசி வாரத்திலே வந்து விட்டேனே, இன்னைக்கு நான் என்ன ஜெபித்து என்ன ஆக போகுது? என் ஜெபத்தை நான் விட்டுட்டேன். ஒருவேளை ஆண்டவருக்கு விருப்பம் இல்லை போல, ஒருவேளை ஆண்டவருக்கு சித்தம் இல்லை போல, நம்ம இல்லைதான் ஜெபத்தை விட்டுடலாம். இதே பழைய தோல்வியோடு கூட நான் இருந்துடுறேன், இதே பழைய வேதனையோடு கூட இருந்துடுறேன், இதே பழைய வியாதியோடு கூட இருந்துடுறேன், கடனோடு கூட நான் இருந்துடுறேன். நான் இந்த 2025க்குள்ளேயும் நான் இந்த பழைய வேதனையோடு கூட தான் நான் போக போறேன், பழைய கடனை சுமந்து கொண்டு தான் போக போறேன், பழைய வியாதிகளோடு கூட தான் நான் கடந்து போக போகிறேன். நான் ஜெபித்து ஜெபித்து எனக்கு அழுத்து போச்சு. நான் ஆண்டவரை கூப்பிட்டு நான் எனக்கு ஒரு பலனும் கிடைக்கல. நான் ஜெபத்தை நான் முற்றுப்புள்ளி வைத்து மூட்டை கட்டிட்டு நான் கிளம்புறேன் என்று அவன் கிளம்பவில்லை. அவன் செய்கிறான், அவன் இன்னும் அதிகமாய் இயேசுவை கூப்பிட்டான். எத்தனை பேர் தீர்மானம் எடுத்திருக்கிறீங்க? பரிசுத்த ஆவியானவர் பத்திமையை கொண்டு நம்மோடு கூட சில காரியங்களை நீ அநேக காரியங்களுக்காய் ஜெபித்தாய், உண்மைதான். மாதமாய் நீ என்னுடைய சமூகத்தில் வந்து சில காரியங்களுக்காய் நீ ஜெபித்தாய், உண்மைதான். ஜெபத்துக்கு பதில் கிடைக்கலையே, காத்திருந்த நேரம் அதிகமாக இருக்கிறது, இன்னும் பதில் வர இல்லை என்று உன்னுடைய ஜெபத்தை முடித்து விட்டு கிளம்புவதற்காக நான் உன்னை அழைக்கவில்லை, உன்னை ரட்சிக்கவில்லை, உன்னை அபிஷேகிக்கவில்லை. உன்னுடைய ஜெபத்திற்கு எத்தனை தடை வந்தாலும் அந்த தடைகளை மீறி நான் இன்னும் அதிகமாய் நான் ஜெபிக்கிறேன். அல்லேலூயா, அல்லேலூயா. காலையில் 6 மணிக்கு எழுந்து ஜெபிச்சிங்களா? இல்லை, நான் இனி 5:30 மணிக்கெலாம் நான் எழுந்து ஜெபிக்க போகிறேன். ராமன் சொல்லுங்களேன், இன்னும் என் ஜெப நேரம் அதிகரிக்கட்டும், இன்னும் துதிக்கிற நேரங்கள் அதிகரிக்கட்டும், இன்னும் வேத வாசிக்கிற நேரங்கள் அதிகரிக்கட்டும், இன்னும் தேவனோடு கூட சஞ்சரிக்கிற நேரங்கள் அதிகரிக்கட்டும், என் சபையோடு கூட இணைந்து ஊழியம் செய்கிற நேரங்கள் அதிகரிக்கட்டும். நான் இன்னும் அதிகமாய் ஜெபிக்க போகிறேன், இன்னும் அதிகமாய் வேத வாசிக்க போகிறேன், இன்னும் அதிகமாய் துதிக்க போகிறேன், இன்னும் அதிகமாய் தேவனுக்கு என்று ஓட போகிறேன், ஊழியம் செய்ய போகிறேன். என் ஜெப நேரங்கள் அதிகரிக்க நான் இன்னும் அதிகமாய் இயேசுவை கூப்பிட போகிறேன். கைகளை உயர்த்தி ஒரு ஆமென் சொல்லுங்களேன். அல்லேலூயா. உதவி செய்தவங்க தான், அவனுக்கு பிச்சை இட்டவங்க தான், அவனுக்கு டெய்லி சாப்பாடு போட்டவங்க தான், கிறிஸ்மஸ்க்கு அவனுக்கு துணி எடுத்து கொடுத்தவங்க தான், அவனுடைய தேவைகள் எல்லாவற்றையும் சந்தித்தவங்க தான். அவங்க சொல்றாங்க பேசாமல் இருக்கும்படி அவனை அதற்றினார்கள். ஆனால் அதற்றி நீங்கள் எத்தனை பேர் அதற்றினாலும் ஏன் தெரியுமா? நாளையிலிருந்து உங்களிடத்திலிருந்து நான் உதவி வாங்க போவதில்லை. இயேசு என் வாழ்க்கை இந்த நாளில மாற்ற போகிறார் என்பதை அறிந்து அவன் சொல்லுகிறான். நீ அதற்றினாலும் என் ஜெபத்தை தடுத்தாலும் நான் இயேசுவை இன்னும் அதிகமாய் நான் கூப்பிடுவேன். ஆமென் சொல்லுங்களேன். அல்லேலூயா. ஐயோ பாஸ் இன்க்ரிமெண்ட் போட மாட்டாரே, அடுத்த வருஷம் ப்ரமோஷன் கொடுக்க மாட்டாரே, அவர் சொல்றதுக்கு கட்டுப்படுத்து ஞாயிற்றுக்கிழமை காலையில் நான் ஆலயத்தை விட்டுட்டு நான் வேலைக்கு போகிறேன், ஓவர் டைம் செய்ய போகிறேன், நான் சாயந்தரம் மீட்டிங்க்கு வராமல் இன்னும் கொஞ்சம் வேலையில் இருக்க போகிறேன், பாஸ் எனக்கு தான் முக்கியம், அவர் தான் சம்பளம் கொடுக்கிறவர் என்று ஆண்டவரை தேடுவதை விட்டு உதவி செய்தவர்களுக்கு முன்பாய் நம்முடைய கண்கள் போகக்கூடாது. அவன் பார்வை அற்றவன். ஒருவேளை அற்புதம் நடைபெறலன்னா அடுத்த நாள் சாப்பாடுக்காக கை எழுந்த பொழுது அந்த எரிகோ பட்டணத்தார் கத்திமையை பார்த்து சொல்லியிருப்பாங்க, நேத்து என் பேச்சை கேட்டியா? நான் உன்னை பேசாம இருக்குன்னு சொன்னா என்னை மதிக்காம நீ கத்தனையே, இன்னைக்கு அதே குருடனா தான் இருக்கிற, நான் உனக்கு உதவி செய்ய மாட்டேன், என் பேச்சை கேட்கல, நான் ஏன் உனக்கு உதவி செய்யணும் என்று அவனுடைய சூழ்நிலைகள் ஒருவேளை இருந்திருக்கலாம். ஆனால் பத்திமையோ அதை குறித்து எல்லாம் அவன் யோசிக்கவில்லை, அதை குறித்து எல்லாம் அவன் சிந்திக்கவில்லை. அவனுக்கு தெரிந்திருக்கிறது, இந்த எரிகோக்கு இயேசு கடைசியாய் வருகிற இந்த வருகை என் வாழ்க்கையை மாற்ற போகிறது. ஆமென் சொல்லுங்களேன். 2024 கடைசி ஓய்வு நாளில் இயேசு இந்த மேல் வீட்டு அறையில் கூடியிருக்கிற இந்த மெட்ராஸ் லிவிங் டெம்பிள் சபைக்கு வந்திருக்கிற இயேசு என் வாழ்க்கையை நிச்சயமாய் மாற்றுவார். இந்த 12 மாதங்கள் நான் சுமந்த கவலையை நான் புதிய ஆண்டுல சுமக்க போவதில்லை. இந்த 12 மாதங்களாய் நான் சுமந்த கடனை புதிய ஆண்டுல நான் சுமக்க போவதில்லை. இந்த கடைசி ஓய்வு நாளில் வந்திருக்கிற இயேசுவிடத்திலிருந்து அற்புதம் பெற்றுக்கொள்ளாமல் இந்த வாய்ப்பை நான் விட போவதில்லை. இயேசுவிடத்திலிருந்து வந்துட்டார்னா என் வாழ்க்கை மாறும். ஆமென் சொல்லுங்களேன். இயேசு வந்துட்டார்னா என் சூழ்நிலைகள் மாறும், இயேசு வந்துட்டார்னா என் வியாதிகள் மாறும், இயேசு வந்துட்டார்னா என் கடன்கள் மாறும், இயேசு வந்துட்டார்னா அவர் என்னுடைய சூழ்நிலைகள், என் குடும்பத்தின் சூழ்நிலைகளை அவர் முற்றிலுமாய் மாற்ற வல்லமை உள்ளவர். அல்லேலூயா. பத்திமேயு அந்த வாய்ப்பை தவறவிடக்கூடாது என்று அதற்றினாலும் அவன் இன்னும் அதிகமாய் அவன் கூப்பிட்டான். அப்போ அவன் கூப்பிட்டதுக்கு ஒரு ஜெபித்தான். ஜெபத்துக்கு தடை வந்தது. எதிரிகள் எதிரி நின்றாங்க. அவனை ஜெபிக்க கூடாது என்று சொன்னார்கள். உதவி செய்தவர்கள் அவனை ஜெபத்திற்கு அதற்றினார்கள், ஜெபிக்க கூடாதபடி. ஆனாலும் அதை தாண்டி அவன் அதிகமாய் ஜெபித்தான், அதிகமாய் கூப்பிட்டான், அதிகமாய் தேடினான், அதிகமாய் துதித்தான். அதற்கு பலன் என்னவென்றால் அவன் ஜெபத்தை கேட்டு இயேசு நின்றார். நான் சொல்ற வார்த்தை உங்களுக்கு புரியலன்னு நினைக்கிறேன்.
நீங்க புரிஞ்சுனா ஆமென் இப்படி சொல்ல மாட்டீங்க. அவன் ஜெபம் இயேசுவை நிற்க செய்தது. எந்த இயேசுவை என்றால், எரிகோவை கடந்து எருசலேமுக்கு தன்னுடைய பிதாவின் சித்தத்தை நிறைவேற்றும்படியாய் விரைந்து கொண்டிருந்த இயேசுவின் நடையை, பிரயாணத்தை வர்த்திமை என்ற ஒருவனுடைய ஜெபம் நிற்க செய்தது. ஒரு ஆமென் சொல்லுங்கள். அல்லேலூயா. அப்படிப்பட்ட ஜெபிக்கிற ஜெப வீரர்களை கர்த்தர் இந்த மெட்ராஸ் லிவிங் டெம்பிளில் இருந்து வரும் நாட்களில் கர்த்தர் எழுப்புவாராக. எந்த வேலைக்காக, எந்த பிரசியாக சென்று கொண்டிருக்கிற இயேசுவையோ என் பக்கமாய் நிற்க வைக்கிற ஜெபத்தை நான் இனி செய்ய போகிறேன். ஆமென் சொல்லுங்கள். அல்லேலூயா. தன்னுடைய பிதாவின் சித்தத்தை நிறைவேற்ற அவர் எருசலேமை நோக்கி விரைந்து கொண்டிருக்கிறார். எரிகோவிலிருந்து அடுத்தது குருத்தோலை ஞாயிறு, குருத்தோலை பிடிக்கணும், அடுத்தது கல்வாரிக்கு போகணும், சிலுவையில் சுமக்கணும், என்னை காரி மூழ்வாங்களே, என் கன்னத்தில் அரைவாங்களே, என் முள்முடியை எனக்கு சூட்டுவார்களே, என் வாரினால் என்னை அடிப்பார்களே, என் கூட இருந்தவர்களை என்னை மறுதளிப்பார்களே, எனக்கு விரோதமாய் ஜனங்கள் எழும்புவார்களே, கல்லெறியும்படியா என்னை துன்புறுத்துவார்களே, என்னுடைய சரீரம் கிழிக்கப்படுமே, என் கைகளிலே கான்களிலே ஆணி கடாவப்படணுமே, எருசலேம் வீதியிலே அவ்வளவு பெரிய சிலுவை சுமக்கணுமே என்ற ஒரு பெரிய பெரிய ஒரு பொசிஷன் பிதாவின் சித்தத்தை நிறைவேற்றும் அவருடைய சிந்தனையில் என்ன இருந்திருக்கும், அவருடைய நினைவில் என்ன இருந்திருக்கும், அவருடைய சரீரத்தில் என்ன ஒரு முடிவோடு கூட இயேசு செல்ல வேண்டிய ஒரு சூழ்நிலையில் அவர் அதை தான் சிந்தித்துக் கொண்டிருப்பார். ஐயோ, நான் என்ன அடிப்பாங்களே, நான் சிலுவையில் அறையப்படணுமே, நான் மறிக்கணுமே, என்னுடைய பிதா எனக்கு முகத்தை மறைப்பாரே என்ற வேதனையோடு கூட சிந்தனையோடு கூட சென்று கொண்டிருந்த இயேசுவை பர்த்திமேயின் ஜெபம் நிற்க செய்தது. ஆமென் சொல்லுங்களேன். அல்லேலூயா. அப்படிப்பட்ட வல்லமையுள்ள ஜெபங்கள் நம்முடைய வாழ்க்கையிலிருந்து இனி எழும்ப வேண்டும். இயேசுவை நிற்க செய்கிற ஜெபம். இயேசு நம்ம பக்கத்தில் வந்து நின்றுட்டார்னா நம்முடைய வாழ்க்கை முற்றிலுமாய் மாறும். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஆமென் சொல்லுங்களேன். அல்லேலூயா. இன்னும் ஏன் நம்முடைய வாழ்க்கை மாறல? இன்னும் நம்முடைய வாழ்க்கையில அதே சூழல் இருக்கிறது, இன்னும் அதே பிரச்சனைகளை சுமந்து கொண்டு இருக்கிறோம், இன்னும் வேலை ஸ்தலத்தில் அதே போராட்டங்கள், வியாபார இடத்துல அதே நஷ்டம், குடும்பத்தில் அதே சஞ்சலப்பு, கசப்புகள், வேதனைகள், வைராக்கியங்கள் இருக்கிறது, சரீரத்தில் அதே பலவீனங்கள் இருக்கிறது என்றால் இன்னும் நாம் பர்த்திமேயை போல இயேசுவை நிற்க செய்கிற ஜெபத்தை நாம் இன்னும் செய்யவில்லை. ஒரு ஆமென் சொல்லுங்களேன். ஒருவேளை 2024 உங்கள் ஜெபங்கள் எப்படி இருந்தது தெரியாது. ஆனால் புதிய ஆண்டில் 2025 இயேசுவை நிற்க செய்கிற ஜெபத்தை நீங்கள் செய்ய போக வேண்டும். ஆமென் சொல்லுங்களேன். அல்லேலூயா. இயேசுக்கு எத்தனை வேலை இருக்கலாம், அத்தனை கண்டங்களையும் ஆண்டு கொண்டிருக்கிறார், அண்ட சராசரங்களையும் ஆண்டு கொண்டிருக்கிற தேவன், நட்சத்திரங்களை ஆண்டு கொண்டிருக்கிறவர், எல்லாவற்றையும் ஆண்டு கொண்டிருக்கிற தெய்வம். அவருக்கு ரொம்ப பிஸியான தெய்வம் தான். ஆனால் நீங்க இங்க அம்ஜிகரையில் இருந்து நீங்கள் ஏறெடுக்கிற ஜெபம் இயேசுவை இந்த இடத்துல உங்க பக்கத்துல நிற்க செய்யும். ஆமென் சொல்லுங்கள். அல்லேலூயா. இயேசு வந்து நின்னுட்டார்னா என்னுடைய சூழல் மாறும். ஆமென் சொல்லுங்களேன். ஆமென் சொல்லுங்களேன். அல்லேலூயா. இயேசு வந்துட்டார்னா நம்முடைய பிரச்சனைகள் மாறும். இயேசு வந்துட்டார்னா உனக்கு விரோதமாய் எழும்பி இருக்கிற சேனைகள் அவர்கள் சிதறி ஓடுவார்கள். இயேசு உன் பக்கத்துல வந்து நின்னுட்டாரா உனக்குள்ளாக இருக்கிற சரீரத்தில் இருக்கிற பலவீனங்கள், வியாதிகள் அது நீங்கி போகிடும். இயேசு உன் பக்கத்துல வந்துட்டார்னா உன் குடும்பத்தில் இருக்கிற பிரச்சனைகள், பிரிவுகள், கசப்புகள், சந்தேகங்கள் அவைகள் உன் குடும்பத்தை விட்டு விலகி போகும். ஆனால் நம்ம செய்ய வேண்டிய ஒரு காரியம் என்னவென்றால், இயேசுவை நான் நிற்க செய்கிற ஜெபத்தை நான் செய்ய போகிறேன். எத்தனை பேர் தீர்மானம் எடுத்திருக்கிறீங்க? ஐயோ, நான் ஜெபிக்கிற நேரம் இல்லைப்பா சார், ஆஃபீஸில் ரொம்ப பிஸி, பிள்ளைங்க வாழ்ந்துட்டாங்க, எனக்கு குடும்பத்தில் நிறைய வேலைகள் ஆயிடுச்சு, அநேக பொறுப்புகள் ஆயிடுச்சு, ரட்சிக்கப்பட்ட புதுசில், அபிஷேகப்பட்ட புதுசில் 5 மணிக்கெலாம் எழுந்து துதிச்சோம், அப்படியே ஃபாதர் பாட்டை போட்டுட்டு அப்படியே அந்நிய பாஷையில் ஆராதனை பண்ணி கொண்டிருந்தோம். ஆனால் இன்னைக்கு குடும்ப பலு, வேலை பலுனால என் ஜெப நேரம் குறைஞ்சிடுச்சு, நான் துதிக்கிற நேரம் குறைஞ்சிடுச்சு, ஆண்டவரோடு கூட செலவிடுகிற நேரங்கள் குறைஞ்சிடுச்சு, என் சபையில் வந்து ஊழியம் செய்கிற நேரங்கள் குறைஞ்சி விட்டுச்சு. ஆண்டவர் சொல்லுகிறார், பர்த்திமேயை கொண்டு பரிசுத்த ஆவியானவர் ஒரு பாடத்தை சொல்லிக் கொண்டிருக்கிறார். மீண்டும் அந்த ஆதி அன்புக்கு திரும்பி என்னோடு கூட செலவிடுகிற நேரங்களை நீ அதிகரிக்க வேண்டும். ஆமென் சொல்லுங்களேன். உன் ஜெப நேரங்கள் அதிகரிக்க வேண்டும். இன்னும் அதிகாலையில் எழுந்து அந்நிய பாஷை பேசி அபிஷேகத்தில் நிறைந்து ஆராதிக்கிற நேரங்கள் உன் வாழ்க்கையிலும் உன் குடும்பத்திலும் கூடாரத்திலும் எழும்ப வேண்டும் என்று தேவன் விரும்புகிறவராக இருக்கிறார். ஆண்டவர் எதிர்பார்க்கிற ஒரு காரியம், உன் ஜெப நேரங்கள் அதிகரிக்க வேண்டும். அல்லேலூயா. எவ்வளவு அதிகரிக்கணும்னா, இதுவரை திரும்பி பார்க்காத, இதுவரை செவி சாய்க்காத, இதுவரை பலனை பெற்றுக்கொள்ளாத சூழ்நிலைகள் மாறி இயேசுவை என் பக்கமாய் நிற்கிற ஜெபத்தை நான் இனி ஏறெடுக்க போகிறேன். ஆமென் சொல்லுங்களேன். அல்லேலூயா. தாவீதின் குமாரனே என்று அவன் கூப்பிடத் தொடங்கினான். இயேசு அவன் ஜெபத்தை கேட்டு, அவன் சத்தத்தை கேட்டு அவன் அருகே வந்து நின்று அவனை அழைத்து வர சொன்னார். யார்கிட்ட சொல்றாரு? கூட இருக்கிறவங்க கிட்ட
ஒருத்தன் என் பிரயாணத்தை நிற்க செய்யற ஒரு ஜபத்தை செய்திருக்கிறான். நான் முக்கியமான வேலையா எருசலேமுக்கு போய் கொண்டிருக்கும் போது என் சிந்தனையும் என்னுடைய செயலையும் என்னுடைய பாதையும் திருப்புறது போல ஒருத்தன் ஜபம் பண்றான். அவனை என்னிடத்துல கொண்டு வாருங்கள் என்று அவன் சொல்லும் பொழுது அவர்கள் சொல்றாங்க, அவன் அந்த குருடனை அழைத்து, திடன் கொள், எழுந்திரு, உன்னை இயேசு அழைக்கிறார் என்றார்கள். திடன் கொள். இயேசு என்ன சொல்றாரு? அவனை அழைத்து வாங்க, அவனை கூப்பிடுங்க. இப்போ பாஸ்டர் என்ன அங்கே உட்காந்துட்டு இருக்கிறேன், பாஸ்டர் அங்கே இருக்கார், அவர் கூப்பிடுங்க அப்படின்னு சொன்னால் நீங்கள் வந்து பாஸ்டர் கூப்பிட்றாரு, அவ்வளோதான் அது நடக்கணும். ஆனால் இங்கே என்ன நடக்குது என்றால், யாரோ பெயர் தெரியாத ஒருவர் மூலமாய் ஆண்டவர் ஒரு காரியத்தை சொல்ல விரும்புகிறார். என்னவென்றால், இயேசு அவனை அழைத்து வா என்று சொன்ன வார்த்தைக்கு இவங்க என்ன பண்ணுறாங்க, இப்போ லோக்கலில் இந்த பாஷையெல்லாம் சொல்லுவாங்க, அப்படியே கொஞ்சம் 7-8 பிட்டு அப்படியே சேர்த்து போடுங்க சொல்கிறாங்கல்ல, நான் சொன்னதோட கூட கொஞ்சம் அப்படியே கொஞ்சம் சேர்த்து சொல்லுங்கன்றது போல இவங்க சொல்றாங்க, திடன் கொள், எழுந்திரு, இயேசு உன்னை அழைக்கிறார். அப்படின்னா என்ன தெரியுமா? அதுதான் சுவிசேஷம். ஒரு ஆமென் சொல்லுங்களேன். அல்லேலூயா. இயேசு அழைக்கிறார் என்பது மாத்திரமல்ல, அதற்கு முன்பாய் இயேசுவிடத்தில் கொண்டு வர வேண்டிய நபர்களை கொண்டு வருவதற்கு ஆண்டவர் நம்மை சுவிசேஷ கருவிகளாய் கர்த்தர் நம்மை பயன்படுத்த விரும்புகிறார். ஆமென் சொல்லுங்களேன். ஏதோ சபையில் வந்து நான் வந்து கொண்டு நான் தலைமுறையாய் பிள்ளைகளாய் ஞாயிற்றுக்கிழமை வந்து எங்கள் பாஸ்டர்ஸ் கொடுக்குற மண்ணாவை மட்டும் நானும் என் குடும்பம் மட்டும் சாப்பிட்டுட்டு போவதற்காக கர்த்தர் நம்மை அழைக்கவில்லை, ரட்சிக்கவில்லை, விலையேற பெற்ற ரத்தத்தை நமக்காய் சிந்தவில்லை, ஜீவனை கொடுக்கவில்லை, அபிஷேகிக்கவில்லை. உன்னை அழைத்ததுக்கு கர்த்தருக்கு ஒரு முகாந்திரம் உண்டு. இந்த சென்னை பட்டணத்தில் இந்த அம்ஜிகர் பகுதியில் என்னுடைய சுவிசேஷத்தின் விதையை விதைப்பதற்காய் நான் உன்னை தெரிந்தெடுத்திருக்கிறேன். ஆமென் சொல்லுங்களேன். அல்லேலூயா. இயேசுவினிடத்தில் அழைத்து கொண்டு வருவதற்கு முன்பாய் ஆண்டவர் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிற ஒரு காரியம், நான் ருசித்த இயேசுவை அவர்களும் ருசிக்க வேண்டும். ஒரு ஆமென் சொல்லுங்களேன். நான் அனுபவித்த இயேசுவின் ஆசீர்வாதத்தை அறியாத ஜனங்களும் அறிந்து கொள்ள வேண்டும். என்னை சுற்றி இதே சென்னை பட்டணத்தில் இதே அம்ஜிகரை பகுதியில் இயேசுவை அறியாத எத்தனை லட்சம் ஜனங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறாங்க. வலது கைக்கும் இடது கைக்கும் வித்தியாசம் தெரியாத விக்கிரகங்களை தெய்வம் என்று நினைத்துக் கொண்டிருக்கிற எத்தனை ஜனங்கள் என்னை சுற்றி இருக்கிறாங்க. நான் மட்டும் வந்து என்னுடைய சபையில் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டு, நான் மட்டும் என் சபையில் வந்து நன்மையை பெற்றுக்கொண்டு, நான் மட்டும் ருசித்த இயேசுவை நானும் என் குடும்பமும் என் பிள்ளைகளும் மட்டும் தலைமுறையாய் வாழ்ந்தா போதும் என்று சுயநலத்தோடு கூட வாழ்வதற்காக கர்த்தர் உன்னை ரட்சிக்கவில்லை. நீ அனுபவித்த இயேசுவை உன்னை அறியாத ஜனங்களுக்கு நீ அறிவிக்க வேண்டும். நான் வேலை செய்து கொண்டிருக்கிறேன், என் ஆஃபீஸில் வேலை செய்து கொண்டிருக்கிறேன், என் ஃபேக்ட்ரியில், பிள்ளைகள் படித்து கொண்டிருக்கிற காலேஜில், ஸ்கூலில் நான் இயேசுவை நான் அறிவிக்க வேண்டும். ஒரு ஆமென் சொல்லுங்களேன். ஆமென் சொல்லுங்களேன். அல்லேலூயா. என் தேசத்தின் சட்டம் அதுக்கு அனுமதி தருதோ தரலையோ, ஆனால் என்னால் முடிந்த வாய்ப்பு இருந்தாலும் வாய்ப்பு இல்லை என்றாலும் இயேசுவின் நாமத்தை நான் அறிவிக்க வேண்டும். இயேசுவை குறித்து யாராவது ஒருவருக்கு, ஒரு நாளுக்கு ஒருத்தருக்காக நான் இயேசுவை சொல்ல போகிறேன். ட்ரெயினில் போகும்போது, பஸ்ஸில் போகும்போது, ஷேர் ஆட்டோவில் போகும்போது, ஆஃபீஸில் வேலை செய்யும் போது நான் அனுபவித்த இயேசுவை நான் அவர்களுக்கும் நான் சொல்ல போகிறேன். சுவிசேஷம் நம் மீது விழுந்த கடமையாக இருக்கிறது. கைகளை உயர்த்தி ஒரு ஆமென் சொல்லிடுங்களேன். அல்லேலூயா. நான் தசமபாகம் கொடுத்துட்டேன், காணிக்கை கொடுத்துட்டேன், அதெல்லாம் பாஸ்டர் பார்த்துப்பார். ஆத்தும அறுவடை இயேசுவை சொல்லுது, சுவிசேஷம் இதெல்லாம் அது ஊழியக்காரர்களுக்கும் என் பாஸ்டருக்கும் விழுந்த கடமை. அவர் சொன்னால் சொல்லலாம் தெரியல, என் வேலைக்கு வந்துடுவான், ஞாயிற்றுக்கிழமை நான் வந்துட்டேன், நல்ல ஆராதனையில் கலந்துக்கிட்டேன், காணிக்கையை கொடுத்துட்டேன், தசமபாகத்தை கொடுத்துட்டேன், அவ்வளோதான் என் வேலை முடிஞ்சிட்டு என்பதற்காக கர்த்தர் உன்னை அழைக்கவில்லை. ஆண்டவர் சுயநலமாய் வாழ்வதற்காக அவர் உனக்காய் தன்னுடைய கடைசி சொட்டு ரத்தத்தை சிந்தவில்லை. ஆண்டவர் கொடுத்து விலையேற பெற்ற ரத்தத்தினால மீட்கப்பட்டு அவருடைய நாம தரிக்கப்பட்ட நம்மை குறித்து ஆண்டவர் வைத்திருக்கிற மேன்மையான திட்டம் என்னவென்றால், அருகில் இருக்கிற அறியாத ஜனங்களுக்கு இயேசுவை குறித்து நாம் சொல்ல வேண்டும். அவர்கள் யார் என்று பெயர் சொல்லப்படவில்லை. இந்த வசனத்தில் அவர்கள் அந்த குருடு, அவர்கள் என்று பெயர் இடப்படாத அவர்கள், ஏன் தெரியுமா ஆண்டவர் பெயரிடவில்லை? அந்த இடத்துல நம்முடைய பெயரை இயேசு எதிர்பார்க்கிறார். எத்தனை பேர் என்னோடு கூட இருக்கிறீங்க? கைகளை வச்சு சத்தமா ஒரு ஆமென் சொல்லுங்களேன். அல்லேலூயா. இயேசு சொன்னாரு, அவ்வளவுதான், கூட்டிட்டு வர சொன்னாரு, அவ்வளவுதான். இல்ல, இயேசு யார் என்பதை, ஏனென்று அவர்களுக்கு சொல்றாங்க, திடன் கொள், எழுந்திரு. ஏன் அப்படின்னா, இனி நீ அமர்ந்து கொண்டிருக்க போவதில்லை, நீ முடங்கி கொண்டிருக்க போவதில்லை, உன் வாழ்க்கை இதே இடத்துல முற்றுப்புள்ளியாய் வைக்கப்படுவதில்லை. நீ எழுந்திருக்கும்படியாய் உன்னை ஒருவர் அழைக்கிறார். நீ திடன் கொள்ளும்படியாய் உன்னை ஒருவர் அழைக்கிறார். நீ பலவீனத்தோடு கூட, இதே வியாதியோடு கூட, இதே பார்வையற்ற குருட தன்மையோடு கூட உன் வாழ்க்கை முடிந்து போகவில்லை. உன்னை அழைக்கிறவர் உன் வாழ்க்கையை மாற்றுவார். உன்னை அழைக்கிறவர் உன்னுடைய சூழ்நிலையை மாற்றுவார். உன்னை அழைக்கிறவர் உன்னுடைய குடும்பத்தின் நிலைமையை மாற்றுவார். நீ திடன் கொள், எழுந்திரு என்று அவர்கள் சுவிசேஷத்தை விதைத்து விட்டு அவனை அழைக்கிறாங்க. ஒரு ஆமென் சொல்லுங்களேன். அல்லேலூயா. அடுத்த வசனம், அமிர்த வசனம். உடனே அவன் தன் மேல் வஸ்திரத்தை எறிந்து விட்டு
எழுந்து இயேசுவினிடத்தில் வந்தான். உடனே அவன் தன் மேல் வஸ்திரத்தை எறிந்துவிட்டு, ஏன் இதுல இந்த வசனத்தை ஆவியானவர் பதிவு செய்திருக்கிறார் என்றால் ஒரு காரியத்தை நம்ம அறிந்து கொள்ள வேண்டும். நான் ஏற்கனவே சொன்னது போல எரிகோவின் வீதியிலே ஒவ்வொரு நாளும் வந்து மற்றவர்களுடைய இடத்துல உதவிக்காக, வாழ்வுக்காக, பசிக்காக கையேந்தி பிச்சை எடுத்துக் கொண்டிருந்த பர்த்திமேயு, அவன் மேல ஒரு மேல் வஸ்திரம் இருக்கிறது. அந்த மேல் வஸ்திரம் ஏதோ நம்ம ஊர்ல போடுற பிஷப்புக்கு போடுற அந்த வஸ்திரம் இல்ல, அப்படிப்பட்டது காரியம் இல்லை. அந்த தேசத்துல அந்த பட்டணத்தில் இருக்கிற அதிகாரிகள் மூலமாய் பிச்சை எடுக்கிறவர்களுக்கு அடையாளப்படுத்தும்படியாய் அந்த வஸ்திரம் போட்டிருந்தாங்கன்னா என்ன அர்த்தம்னா, அவங்களால வாழ முடியாது, அவங்க யாரையோ ஒருத்தரை டிபெண்ட் பண்ணி யாரிடத்துல உதவி பெற்று தான் அவங்களுடைய வாழ்க்கை வாழ வேண்டும் என்கிற ஒரு அடையாளத்தை கொடுப்பதற்காக அவர்கள் மீது ஒரு மேல் வஸ்திரம் போடப்பட்டிருக்கிறது. அப்படின்னா அந்த வஸ்திரம் போட்டவனை பார்த்த உடனே நம்ம சொல்லணும், அவன் ஒரு பிச்சைக்காரன், அவனுக்கு சாப்பாடுக்கு இல்லை, ஏதோ வாழ்க்கையில் குறை இருக்கிறது, குடும்பத்தினால கைவிடப்பட்டான், நம்ம சாப்பாடு கொடுத்தாதான் அவன் சாப்பிட முடியும், நம்ம பணம் கொடுத்தாதான், ஏதாவது பிச்சை போட்டாதான் அவன் வாழ முடியும் என்கிற ஒரு அடையாளத்தோடு கூட தான் பர்த்திமேயு அவன் பிறந்த தேதியிலிருந்து எத்தனை நாளாய் அந்த எரிகோ வீதியில அந்த அடையாளத்தோடு கூட இருந்தான் என்று தெரியவில்லை. ஆனால் பர்த்திமேயு செய்த ஒரு ஞானமான ஒரு காரியம், ஒரு விசுவாசமான ஒரு பிராக்டிக்கல் ஒரு விஷயத்தை அவன் செய்கிறான். என்னவென்றால், அழைக்கிறவர் நசரேயனாகிய இயேசு என்பதை அவன் அறிந்திருக்கிறான். இப்போது என்ன தெரியுது என்றால், அவன் நாம் வாசித்த அந்த 46ஆம் வசனத்துல, முதல் 47ஆம் வசனத்துல அவன் நசரேயனாகிய இயேசு வருகிறார் என்று கேள்விப்பட்டான். வருகிறவர் தாவீதின் குமாரன் மட்டுமல்ல, அவர் நசரேயனாகிய இயேசு வருகிறார் என்பதை பர்த்திமேயு கேள்விப்பட்டான். நான் ஏற்கனவே சொன்னது போல அவன் ஒரு தச்சனுடைய பிள்ளை இயேசு வருகிறார், மரியாளுடைய பிள்ளை இயேசு வருகிறார் என்பதை தாண்டி நசரேயனாகிய இயேசு வருகிறார் என்பதை அவன் அறிந்திருக்கிறான். அதன் மூலமாய் அவன் அறிந்து கொண்ட பாடம் என்னவென்றால், அறிந்திருந்த ஒரு ஞானமான காரியம் என்னவென்றால், நம்ம வேதத்தில் வசிக்கிறோம், நத்தனேல் சொல்லுகிறான், நாசரேத்திலிருந்து ஒரு நன்மையும் பிறக்குமா? ஏனென்றால் நாசரேத் என்றால் அது நன்மை வராத ஊருங்க. நாசரேத் என்றால் ஒரு ஆசீர்வாதம் இல்லாத ஒரு இடங்க. அதிலிருந்து ஒரு நன்மை வருமா, அதிலிருந்து ஒரு சந்தோஷம் வருமா என்று அறியப்பட்ட நாசரேத் என்று இயேசுவோடு கூட பெயரோடு கூட இணைக்கப்பட்டதோ, அன்று நாசரேத்தின் தலையெழுத்தை மாற்றினவர் இயேசு என்பதை அவன் அறிந்திருக்கிறான். நான் சொல்ற வார்த்தை உங்களுக்கு எத்தனை பேருக்கு புரியுது? ஆமென் சொல்லுங்களேன். அல்லேலூயா. நாசரேத்தில் நன்மை வருமா என்று எல்லாராலும் சொல்லப்பட்டது. அந்த ஊர்லயே அங்க ஒண்ணுக்கும் உதவாதுங்க, அங்க ஒரே கள்ளசாராயம் இருக்குது, ஒரே ரவுடி ஊரு, ஒரு ஆசீர்வாதம் இருக்காது, போறவங்க எல்லாம் அந்த இடத்துல மரிச்சு போறாங்க என்று அறியப்பட்ட சில பகுதியில் நம்ம சொல்லுவோம்ல. மோவாபுக்கு போன நகோமியினுடைய கணவன் எலிமெலேக்கு மறந்து போயிடறான், 2 பிள்ளைகள் மறைத்து போயிடறாங்க, மறிச்சு போயிடறாங்க. அந்த ஊர்ல போனா சாவு தான் வரும், அந்த ஊர்ல போனா நஷ்டம் தான் வரும், அந்த வீட்டுல போனா கைராசி இல்லாதவங்க அவங்க என்று சில அடையாளங்களோடு கூட இருக்கலாம். அப்படிப்பட்ட அடையாளத்தோடு கூட இருக்கப்பட்ட ஒரு ஊரு தான் நாசரேத். நாசரேத்தை குறித்து சொல்லும் பொழுது, நாசரேத்திலிருந்து ஒரு நன்மை வராது, அங்க தீமை தான் வரும் என்று அறியப்பட்ட அந்த நாசரேத்து என்று இயேசுவின் நாமத்தோடு கூட இயேசுவின் பெயரோடு கூட இணைக்கப்பட்டதோ, அன்று நாசரேத்தின் காரியங்கள் மாறியது. ஒரு ஆமென் சொல்லுங்களேன். அல்லேலூயா. நாசரேத்தின் அடையாளத்தை மாற்றினவர் இன்று என்னுடைய அடையாளத்தை மாற்ற அவர் வல்லமையுள்ளவர் என்பதை பர்த்திமேயு அறிந்திருந்தான். ஆகவே தான் அவன் இயேசுவிடத்தில் இன்னும் அற்புதத்தை பெற்றுக்கொள்ளவில்லை, இயேசுவிடத்தில் சுகத்தை பெற்றுக்கொள்ளவில்லை. ஆனால் அழைக்கிறவர் இயேசு, நாசரேத்தின் அடையாளத்தை மாற்றினவர் என்னுடைய அடையாளத்தை மாற்ற வல்லமையுள்ளவர் என்று அவன் பிச்சைக்காரன் என்று அடையாளப்படுத்திக் கொண்டிருந்த அந்த மேல் வஸ்திரத்தை அவன் தூக்கி எறிந்து இயேசுவிடத்தில் போனான். ஒரு ஆமென் சொல்லுங்களேன். நீங்கள் இன்னும் 2025 நம்ம இன்னும் பார்க்கல, இன்னும் ஒரு சில நாட்கள் தான் இருக்கிறது. ஆனாலும் 2025 கர்த்தர் என்னை ஆசீர்வாதமாக தான் வைப்பார், என்னை பலத்தோடு கூட தான் வைப்பார், என்னை சுகத்தோடு கூட தான் வைப்பார், என்னை ஐஸ்வர்யத்தோடு கூட தான் வைப்பார் என்பதை நாம் அறிந்திருக்கோம் என்றால், இந்த 2024ஆம் ஆண்டின் இந்த கடைசி நாட்களில் நம் மீது பூசப்பட்ட, நம் மீது அடையாளப்படுத்தப்பட்ட பழைய தோல்வியின் அடையாளங்களை நாம் துருக்கி எறிய வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். ஆமென் சொல்லுங்களேன். அல்லேலூயா. அந்த சிஸ்டரா அவங்க கிட்ட ஒரு காரியத்தையும் கொடுக்காதீங்க, அவங்க எதுக்கும் உதவ மாட்டாங்க. அந்த பிரதர் கைராசி இல்லாதக்காரரு, அவர்கிட்ட கொடுத்தா ஒரு வேலையும் நடக்காது, அவங்க தோற்று போனவங்க, அவங்க அனுபவம் இல்லாதவங்க, அவங்களுக்கு படிப்பு குறைவு, அவங்களுக்கு ஞானம் குறைவு, அவங்களுக்கு பணம் குறைவு, அவங்க பதவி குறைவு, அவங்களுடைய வருமானம் குறைவு என்று அநேக காரியங்கள், நம்முடைய குறைவுகளை கொண்டு உலகம் நமக்கு அடையாளம் கொடுக்கும். ஆனால் நம்மை குறித்து பரலோகத்தின் பார்வையோ அது வேறு விதமாக இருக்கிறது. ஒரு ஆமென் சொல்லுங்களேன். அல்லேலூயா. நம்ம குறைவுள்ளவர்களாய் அல்ல, கர்த்தர் பயந்து கொண்டிருந்த கிதியோனை பராக்கிரமசாலி என்று அழைத்தார்.
ஆமென் சொல்லுங்களேன். உன்னுடைய பழைய அடையாளம் இனி உனக்கு இல்லை. ஆண்டவர் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிற விசுவாசத்தின் முயற்சி, விசுவாசத்தின் செயல்திறன் என்னவென்றால் உன்னுடைய பழைய அடையாளத்தை நீ தூக்கி எறிய வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். 2025 உனக்கு பாலும் தேனும் ஆராய் ஓடுகிற நாட்களை கர்த்தர் உனக்கு ஆயத்தப்படுத்தி வைத்திருக்கிறார். ஒரு ஆசீர்வாதமான தேசத்தை, ஆசீர்வாதமான ஒரு வருஷத்தை கர்த்தர் உனக்கு ஆயத்தப்படுத்தி இருக்கிறார். பழைய தோல்வியை இனி காண போவதில்லை, பழைய வேதனையை நீ காண போவதில்லை. ஆனால் உனக்கு ஆயத்தப்படுத்தப்பட்ட புதிய வருஷத்தை நீ ஆசீர்வதிக்க வேண்டும் என்றால் இந்த கடைசி நாட்களில், இந்த கடைசி நிமிடங்களில், இந்த கடைசி நேரங்களில் கர்த்தர் உன்னுடைய பழைய அடையாளத்தை நீ தூக்கி எறிய வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். ஒரு ஆமென் சொல்லுங்களேன். இனி நீ பாழான பட்டணம் அல்ல, நீ பியூலா என்று அழைக்கப்படுவாய், நீ எப்சிபா என்று அழைக்கப்படுவாய். இனி பழைய அடையாளம் அல்ல. எவர்கள் உன்னை வீழ்ந்து போனவர்கள், தோற்று போனவர்கள், எதற்கு உதவாதவர்கள் என்று சொன்னார்களோ அவர்கள் உன்னை குறித்து சொல்லுகிற வார்த்தை அல்ல. உன்னதத்திலிருந்து உன்னை குறித்து தன்னுடைய உள்ளங்கையில் வரைந்து எழுதி இருக்கிற உன்னதமான திட்டங்களே உன் வாழ்க்கையில நிறைவேற வேண்டும் என்று தேவன் விரும்புகிறவராக இருக்கிறார். ஆமென் சொல்லுங்களேன். நீ பழைய அடையாளத்தை அவன் தூக்கி எறிந்து விட்டு இயேசுவினிடத்தில் வந்தான். இனி நான் பிச்சைக்காரன் அல்ல, யாரிடத்துல உதவி கேட்கிறவன் அல்ல, யாரிடத்துல சாப்பாடு போடுவாங்களா, அவங்க உதவி தருவாங்களா என்று ஏங்கி கொண்டு இருந்தவன் தான் நான். ஆனால் இயேசு என் ஜபத்தை கேட்டு என் அருகில வந்து இப்ப என்னை அழைச்சிட்டாரு. இனி பழைய அடையாளம் என்னிடத்துல இருக்க போவதில்லை. அவன் வஸ்திரத்தை தூக்கி எறிந்து விட்டு இயேசுவிடத்துல போகும்போது இயேசு அவனை நோக்கி நீ சுகமாவு, பார்வை அடைந்து விடு என்று இயேசு சொல்லவில்லை. அந்த வசனத்தில் ரொம்ப ஞானமான ஒரு காரியத்தை இயேசு செய்கிறார். அதன் மூலமாய் ஆண்டவர் ஒரு காரியத்தை நமக்கு கற்றுக் கொடுக்க விரும்புகிறார். இயேசு அவனை நோக்கி நான் உனக்கு என்ன செய்ய வேண்டும் என்று இருக்கிறாய் என்றார். கைகளை வச்சு ஒரு ஆமென் சொல்லுங்க. நம்முடைய ஜெபம் எப்படி இருக்க வேண்டும் என்று தேவன் விரும்புகிறவராக இருக்கிறார். ஆமென் சொல்லுங்களேன். அல்லேலூயா. அரை மணி நேரம் ஜெபிக்கிறேன் பாஸ்டர், 1 மணி நேரம் ஜெபிக்கிறேன், உபவாசம் இருந்து 1 நாள் முழுதும் ஜெபிக்கிறேன், 7 நாள் உபவாசம் இருந்து வருஷக்கணக்கத்தில் நான் ஜெபிக்கிறேன். ஆனால் நம்ம என்ன ஜெபங்கள் ஏறெடுக்கிறோம்? நான் இயேசுவிடத்திலிருந்து என்ன பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று தேவன் நம்மிடத்தில் விரும்புகிறார் என்கிறது காரியங்கள் நம்முடைய வாழ்க்கையில் எதிர்க்க வேண்டும். எங்கள் மாமியார் படிக்கட்டிலேருந்து கீழே விழுந்துடணும், பக்கத்து வீட்டுக்காரி கால் உடஞ்சி போயிடணும், எதிர்த்த வீட்டில் என்ன எதிர்த்து பேசுகிறவன் வேலை இல்லாமல் போயிட்டோம். அந்த ஜபங்கள் ஏறெடுப்பதற்காக கர்த்தர் உனக்கு ஜப ஆவியை கொடுக்கவில்லை. ஆமென் சொல்லுங்களேன். 10 நிமிடத்தில் கேட்கிறார் நான் உனக்கு என்ன செய்ய வேண்டும் என்று சொன்ன பொழுது என்னை அதட்டினாங்கல்ல, அவங்க வாயெல்லாம் அடைக்க ஆண்டவர், என்னை திட்டினாங்கல்ல, இத்தனை வரை எனக்கு நான் கெஞ்சி கேட்டேனே, எனக்கு பிச்சை போடாமல் அப்படியே முகத்தை திருப்பி போனானுங்களே, அவனுங்களுக்கு நான் பிச்சை போற எந்த ஒரு பழி வாங்குற ஒரு காரியத்தையும் அவன் சொல்லவில்லை. அவன் சொல்லுகிறான் அதற்கு அந்த குருடன் ஆண்டவரே நான் பார்வை அடைய வேண்டும். அப்படி என்றால் என்ன எதிர்பார்க்கிறேன் என்றால் உன் சூழ்நிலை எப்படிப்பட்டதா இருந்தாலும் அதை தேவனிடத்தில் நீ தெரிவிக்க வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. பத்திமேயு எத்தனை சரித்திரத்தில் எத்தனை சாட்சியை கேட்டான் தெரியாது, பார்வை அடைந்தது எத்தனை சாட்சி அவன் கேட்டான் தெரியாது, கண்டிப்பா பார்த்திருக்க முடியாது, ஆனால் கேட்டான் தெரியாது. ஆனால் அவன் அறிந்திருக்கிறான் இயேசுவிடத்துல நான் கேட்டால் அதை இயேசு எனக்கு கொடுப்பார் என்பதை அறிந்து அவன் சொல்லுகிறான் நான் பார்வை அடைய வேண்டும். அல்லேலூயா, அல்லேலூயா. வேதத்தில் ஒரு அழகான ஒரு ஜபம் இருக்கிறது. அநேக ஜபங்கள் வேதத்தில் சொல்லப்பட்டாலும் யாபேசின் ஜபம். யாபேஸ் தன் சகோதரரை பார்க்கிலும் கனம் பெற்றவனாக இருந்தான். யாபேஸ் இஸ்ரவேலின் தேவனை நோக்கி தீங்கு என்னை அணுகாதபடி என்னுடைய எல்லைகள் விரிவாகும் என்று யாபேஸ் இஸ்ரவேலின் தேவனை வேண்டிக் கொண்டான். யாபேஸ் வேண்டிக் கொண்டதை தேவன் நிறைவேற்றினார். அல்லேலூயா. இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில என்ன பிரச்சனை இருக்குது? பர்டிகுலரா பாயிண்டடா இயேசு இடத்துல நீங்கள் கேட்டால் இயேசு அதை உங்களுக்கு கொடுக்க உண்மையுள்ளவராக இருக்கிறார். ஆமென் சொல்லுங்களேன். அல்லேலூயா, அல்லேலூயா. கடன் பெரிய பிரச்சனை தான். நம்முடைய பிளான்ல, நம்முடைய யோசனையில என் கடனிலிருந்து நான் விடுதலை ஆக்க முடியாது, உண்மைதான். ஆனால் ஆண்டவரிடத்தில் போய் ஆண்டவரே எனக்கு இவ்வளோ கடன் இருக்கிறது, என் சரீரத்தில் இவ்வளோ வியாதி இருக்கிறது, என் குடும்பத்தின் பிரச்சனைகள் இவ்வளோ பெருசா இருக்கிறது, நீ மலை போல கண்டு கொண்டிருக்கிற பிரச்சனைகள், போராட்டங்கள், இயேசு அவைகளை மண் குருணையாய் மாற்ற அவர் மகிமையுள்ள தேவனாய் அவர் இருக்கிறார். ஆமென் சொல்லுங்களேன். அல்லேலூயா. அந்த பத்திமையை போல பாயிண்டடா எனக்கு சுகம் வேண்டும், என் குடும்பத்தில் இந்த நிலைமை வேணும், என் பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் இது வேணும், என் ஊழியத்தில் இந்த தேவைகள் இருக்கிறது, என்னுடைய குடும்பம் என்னுடைய வியாபாரத்தில் இந்த பிரச்சனைகள் இருக்கிறது, என் வேலை ஸ்தலத்தில் இந்த போராட்டங்கள் இருக்கிறது, இவைகளில் இருந்து நான் என் வாழ்க்கை மாற வேண்டும், சூழல் மாற வேண்டும், சரித்திர பலவீனங்கள் வியாதிகள் நீங்கி எனக்கு சுகம் வேண்டும், எனக்கு சமாதானம் வேண்டும் என்று இயேசுவிடத்தில் நீங்கள் கேட்க வேண்டும் என்று பரிசுத்த ஆவியானவர் பத்திமையை கொண்டு சில பாடங்களை இந்த கால வேளையில் இந்த கடைசி ஓய்வு நாளிலும் கர்த்தர் கற்றுக் கொடுக்க விரும்புகிறார். இதுவரை சுமந்த கவலைகள் நீ சுமக்க வேண்டாம் என்று
என்றால், இதுவரை சுமந்த வியாதியை நீ சுமக்க வேண்டாம் என்றால், ஆண்டவரிடத்தில் வந்து, ஆண்டவரே இந்த பிரச்சனைகளிலிருந்து எனக்கு ஒரு தீர்வு வேணும், இந்த இடத்துல எனக்கு ஒரு விடுதலை வேண்டும், இந்த சூழல்ல தான் நான் பலவீனப்பட்டு போயிருக்கிறேன், இங்க தான் ஆண்டவரே நான் வீக்னஸ், எனக்கு இங்க தான் வீக்னஸ், நான் இந்த இடத்துல கொஞ்சம் வீக்கா இருக்கிறேன், ஸ்ட்ரென்த்தோட கூட இருக்கிறேன், ஆனா இங்க நான் பலவீனமா இருக்கிறேன். ஆண்டவருக்கு தெரியும் என் பிள்ளை எந்த இடத்துல பலன் எந்த இடத்துல பலவீனம் என்பதை அறிந்திருக்கிறார். ஆனால் ஆண்டவர் எதிர்பார்க்கிற ஒரு காரியம், நம் தேவைகள் எதுவா இருந்தாலும் அதை இயேசுவிடத்துல எனக்கு வேண்டும் என்று நீ சொல்லும் பொழுது ஆண்டவர் சொல்லுகிறார், அப்படியே நீ பார்வை அடையா என்று சொல்லவில்லை. அந்த வசனத்தின் கடைசி வசனம் நான் சொல்லி ஜெபித்து முடிக்க விரும்புகிறேன். இயேசு அவனை நோக்கி, நீ போகலாம், உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது என்றார். கைகளை உயர்த்தி ஒரு ஆமென் சொல்லுங்களேன். அல்லேலூயா. இந்த உலகத்தில் நீங்கள் டாக்டரா, இன்ஜினியரா, இல்லை பேங்க் மேனேஜரா, ஹவுஸ் ஒய்ஃபா, ஸ்டூடெண்ட்டா, எதுன்னு தெரியாது. ஆனால் இந்த உலகத்தில், இந்த சென்னை பட்டணத்தில், இந்த அம்ஜிகரை பகுதியில் நமக்கு கொடுக்கப்பட்ட ஒரு மிகப்பெரிய அடையாளம், நம் இயேசுவின் விசுவாசிகள். ஆமென் சொல்லுங்களேன். கிறிஸ்துவை விசுவாசிக்கிற ஒரு கூட்டத்தாராய் நம்ம வந்து கொண்டிருக்கிறோம். விசுவாசி என்ன பண்ணணும்? விசுவாசிக்கணும். விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பாய். இயேசு சொல்றார், நீ விசுவாசித்தல்ல, நசரனாகிய இயேசு நாசரேத்தின் அடையாளத்தை மாற்றினவர் என் அடையாளத்தை மாற்றுவார் என்று நீ விசுவாசித்தாய். தாவீதின் குமாரன் உலகத்தை ரட்சிக்கிறவர் என்னை ரட்சிப்பார் என்று நீ விசுவாசித்தாய். இயேசு எத்தனை தடை வந்தாலும் என் ஜெபம் இயேசுவை நிற்க வைக்கும் என்று நீ விசுவாசித்தாய். இயேசுவிடத்தில் நான் என்ன கேட்டாலும் அதை கொடுப்பார் என்று நீ விசுவாசித்தாய். இல்ல, அந்த விசுவாசம் உனக்கு ரட்சிப்பை உண்டு பண்ணினது என்று இயேசு சொன்னார். ஆமென் சொல்லுங்களேன். உங்கள் இயேசு மீது நீங்கள் எந்த அளவுக்கு விசுவாசம் வைத்திருக்கிறீர்களோ அந்த அளவுக்கு நீங்கள் அற்புதத்தையும் விடுதலையும் சுகத்தையும் நீங்கள் பெற்றுக்கொள்வீர்கள். விசுவாசம் உன்னை ரட்சித்தது. உடனே அவன் பார்வை அடைந்து வழியிலே இயேசுக்கு பின் சென்றான். நல்ல கரங்களை தட்டி கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்துங்க. ஹல்லேலூயா. அவனுடைய விசுவாசம் அவனை ரட்சித்தது. பார்வையற்றவனாய் இருந்தவன் அவன் பார்வை அடைந்தான். குருடனாய் இதுவரை அடையாளப்படுத்தப்பட்டவன் இனி பார்வை உள்ளவனாய் அவன் மாறினான். இதுவரை பிச்சைக்காரனாய் இருந்த அடையாளத்தை கர்த்தர் மாற்றினார். அவனுடைய அற்புதம் அவன் விசுவாசத்தினாலே உண்டானது என்றால், அன்று பர்த்திமேயுனுடைய விசுவாசம் அவனுடைய வாழ்க்கையில பார்வையற்றவனாய் இருந்தனை பார்வை அடைய செய்து அற்புதத்தை பெற்றுக்கொள்ள அவனுடைய விசுவாசம் உண்மை உள்ளது என்றால், உங்கள் விசுவாசம் உங்கள் வாழ்க்கையில இந்த கடைசி நாட்களிலும் இந்த ஆண்டின் கடைசி வேளையிலும் உங்கள் வாழ்க்கையில அற்புதங்களை கொண்டு வர அவர் உண்மையிலவராக இருக்கிறார். உங்கள் அடையாளங்களை கர்த்தர் மாற்ற விரும்புகிறார். 2024ஆம் ஆண்டு எதுவரை நீங்கள் அடையாளப்படுத்தப்பட்டிருந்தீர்களோ, எந்த பலவீனத்தோடு கூட வியாதிகளோடு கூட இருந்தீர்களோ, எந்த கடன் பற்றாக்குறை தரித்திரத்தோடு கூட இருந்தீர்களோ, இயேசு இந்த கடைசி ஓய்வு நாளிலும் இந்த மெட்ராஸ் லிவிங் டெம்பிளுக்கு கடந்து வந்திருக்கிற இயேசு உன் வாழ்க்கையை மாற்றி, உன் அடையாளத்தை மாற்றி, உன் சூழலை மாற்றி, உன் நிலைமையை மாற்றி, உன்னை புதிய ஆண்டிலே உயர்த்தி அழகு பார்க்க அவர் வாஞ்சை உள்ளவராய் அவர் இருக்கிறார். கடைசி நாட்களிலும் ஆண்டவர் எதிர்பார்க்கிற ஒரு காரியம், உன் அடையாளத்தை தூக்கி எறிய வேண்டும், உன் விசுவாசம் வர்த்திக்க வேண்டும், இன்னும் நீ அதிகமாய் ஜெபிக்க வேண்டும் என்று பர்த்திமேயை கொண்டு பரிசுத்த ஆவியானவர் சில காரியங்களை கொடுக்க விரும்பினார். அவன் பார்வை அடைந்து இயேசுவை பின்தொடர்ந்தான். ஆமென் சொல்லுங்களேன். புதிய ஆண்டில் நீங்கள் அற்புதத்தை பெற்றுக்கொள்வீர்கள். இந்த ஜனவரி மாதம் 1ஆம் தேதி சூரியன் உதித்து அஸ்தமிப்பதற்குள்ளாக உன் வாழ்க்கையின் அடையாளத்தை மாற்றி, உன் தேவைகளை சந்தித்து, உன் வாழ்க்கையில் அற்புதம் செய்ய நான் வல்லமை உள்ள தேவனாக இருக்கிறேன். ஆனால் உன்னிடத்தில் எதிர்பார்க்கிற ஒரு காரியம், நீ இன்னும் அதிகமாய் செபிக்க வேண்டும், இன்னும் உன்னுடைய விசுவாசம் வர்த்திக்க பண்ண வேண்டும், இன்னும் நீ அதிகமாய் என்னை கூப்பிட வேண்டும், என்னுடைய நாமங்கள் எவைகள் என்று நீ அறிந்திருக்க வேண்டும். உன் விசுவாசத்தின்படி உனக்கு அற்புதத்தை செய்ய நான் வல்லமை உள்ள தேவன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அப்படியே இருக்கிற இடத்துல இருந்து நிற்போமா? கர்த்தர் நல்லவர். இந்த கடைசி மாதத்தின் கடைசி ஓய்வு நாளில் அவர் நம்மை கரம் பிடித்து அடைத்து கொண்டு வந்திருக்கிறார். ஆண்டவர் ஏதோ ஒரு அற்புதத்தை உன் வாழ்க்கையிலே செய்யும்படியாய் இந்த கடைசி நாட்களிலே உன் மத்தியிலே கடந்து வந்திருக்கிறார். என் பிள்ளையின் வாழ்க்கையிலே நான் ஆசீர்வாதத்தை கட்டளையிடுவேன். என் பிள்ளைகளின் தேவைகளை நான் சந்திப்பேன். என் பிள்ளைகளின் குறைகளை நீக்கி நிறைவை நான் தருவேன். சரீரத்தில் இருக்கிற வியாதி பலவீனங்களை நான் நீக்குவேன். மரணத்தின் படுக்கையை நான் மாற்றுவேன். குடும்பத்தின் சமாதான குறையின்மைகளை நான் நீக்குவேன். என் வாழ்க்கையில அறியப்படாத நாமங்கள் மூலமாக என் பிள்ளைகளுடைய வாழ்க்கையில நான் வெளிப்பட நான் வல்லமையுள்ள தேவன் என்று வைராக்கியத்தோடு கூட கர்த்தர் உன் மத்தியிலே உலாவிக் கொண்டிருக்கிறார். இந்த காலை ஆராதனையில கர்த்தர் ஒரு அற்புதம் செய்யும்படியாய் உன் வாழ்க்கையில் இருக்கிற குறைகளை மாற்றி நிறைவுகளை
கட்டளையிடும்படியாய் கர்த்தர் வாஞ்சையோடு கூட ஏதோ ஒரு நோக்கத்தோடு கூட தான் கர்த்தர் உன்னை அழைத்து கொண்டு வந்திருக்கிறார். இது ஏதோ ஒரு ஞாயிற்றுக்கிழமை ஆராதனையாய் கர்த்தர் மாத்திரமல்ல, ஒரு மகிமையின் ஆராதனையாய், ஒரு விடுதலையின் ஆராதனையாய், ஒரு அற்புதத்தின் காலை வேலையாய் கர்த்தர் இந்த ஆராதனையை மாற்ற வாஞ்சை உள்ளவராய். கடைசி 2 நிமிடம் தான் கர்த்தர் ஒரு பெரிய அற்புதத்தை செய்ய வாஞ்சை உள்ளவராய் இருக்கிறார். இதுவரை நீ சுமந்த சுமைகள் இனி நீ சுமக்க வேண்டாம் என்பது தேவன் உன்னை குறித்து வைத்திருக்கிற சித்தமா இருக்கிறது மகளே. பழைய தோல்வியோடு கூட நீ இந்த ஆண்டை முடிப்பதற்கு எனக்கு விருப்பம் இல்லை. பழைய வியாதியை சுமந்து கொண்டு புதிய ஆண்டுக்குள்ளாய் பிரவேசிப்பது எனக்கு பிரியம் இல்லை. நான் உன் வாழ்க்கையில் இருக்கிற எல்லா தரிசனங்களை மாற்ற விரும்புகிறேன். உன் சரீரத்தில் இருக்கிற வியாதிகளை பலவீனங்களை நான் மாற்ற விரும்புகிறேன். உன் வாழ்க்கையில ஒரு புதிய சுகத்தை கொடுக்க விரும்புகிறேன். இதுவரை பெற்றுக்கொள்ளாத பலத்தினால உன்னை நிரப்ப விரும்புகிறேன். ஒரு அற்புதத்தின் மாலை காலை வேலையா இந்த காலை ஆராதனையை மாற்ற நான் விரும்புகிறேன் என்று மகிமையின் தேவன் இந்த மேல் வீச்சு அறையில வைராக்கியத்தோடு கூட, அதே மகிமையோடு கூட, அதே அதிகாரத்தோடு கூட, அதே வல்லமையோடு கூட உன் மத்தியிலே உலாவி கொண்டிருக்கிறார். நல்ல கண்களை மூடி வாய்களை திறந்து எக்காலம் போல உன் சத்தத்தை உயர்த்தி இந்த 12 மாதங்கள் கண்ணின் மணி போல உன்னை பாதுகாத்த தேவனுக்கு நல்ல ஸ்தோத்திர பலிகளை ஏறெடுங்கள. நல்ல ஆண்டவரை துதிக்க 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 அவர் நாமத்தை உயர்த்த 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 உன் வாழ்க்கையில உயர்வுகள் உண்டாகும். ஒரு அற்புதத்தை நீங்க பெற்றுக்கொள்ளாமல் இந்த இடத்திலிருந்து நீங்க கடந்து போவதில்லை. உன் தேவைகளை சந்திக்காமல் கர்த்தர் உன்னை அனுப்ப விரும்பவில்லை. நல்ல வாய்களை திறந்து வெட்கப்படாமல் சத்தத்தை உயர்த்தி நல்ல அந்நிய பாஷை பேசுறவங்க கர்த்தர் கொடுத்த பரலோக பாஷையை பேசுங்க. நல்ல அந்நிய பாஷை பேசுறவங்க சத்தத்தை உயர்த்தி, இது வெட்கப்படுகிற நேரம் அல்ல, இது வேடிக்கை பார்க்கிற நேரம் அல்ல. பக்கத்தில் இருக்கிறவங்களுக்கு என்ன நடக்குது என்பதை பார்ப்பதற்காக கர்த்தர் உன்னை அழைத்து கொண்டு வரவில்லை. இது உனக்கு ஆவியானவருக்கு உண்டான நேரம். ஒரு பரலோகத்தின் ஆக்கிரமிப்பு இந்த மேல்வீச்சு அறை முழுதும் ஒரு மகிமையாய், ஷகினா மகிமையாய், ராகாபா சந்தலபோ ரிகபவா சந்தரேஹதரபா. நல்ல வாய்களை விரிவாய் திற, வாய்களை விரிவாய் திற. உன் சத்தத்தை எக்காலம் போல உயர்த்து. ராகாமா சந்தலஹபா லேதரியாந்தரபோ சந்தலஹபா லேதரியாந்தரபோ சதலபோ ரியாந்தரபா லகபோ சதரபோ ரியாந்தரபா. ஒரு புதிய நிறைவினால புதிய ஆண்டுக்குள்ளாய் உன்னை பிரவேசிக்க நான் விரும்புகிறேன். உன்னை குறித்து வைத்திருக்கிற உன்னதமான திட்டங்களை இந்த கடைசி நாட்களில் நிறைவேற்றும்படியாய் நான் உன் மத்தியிலே வைராக்கியமாய் உலாவிக் கொண்டிருக்கிறேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். உன் வாழ்க்கையில நீ சந்தித்த பழைய தோல்விகளை இனி நீ காண போவதில்லை. இனி கண்ட பழைய வேதனைகளை இனி நீ காண போவதில்லை. பழைய பலவீனங்கள் தோல்விகள் உன் வாழ்க்கையில இனி வரப்போவதில்லை. பத்திமேயின் வாழ்க்கையை மாற்றினவர், பத்திமேயின் அடையாளத்தை மாற்றினவர், இன்று நான் உன் அடையாளத்தை மாற்றுவேன் என்று லேக்கே தரபோ சந்தலபா. வாய்களை விரிவாய் திறங்க சிஸ்டர். சத்தத்தை உயர்த்தி, வெட்கப்படுகிற நேரம் அல்ல. உனக்காய் அவர் சிலுவை சுமக்க வெட்கப்படவில்லை. உனக்காய் அவர் அடிகள் பட வெட்கப்படவில்லை. வாய்களை திறந்து வெக்காலம் போல உன் சத்தத்தை உயர்த்தி அற்புதத்தை உன் கரத்தில் கொடுத்து நான் அனுப்புகிறேன். உன் தேவைகள் இந்த காலை வேளையிலே சந்திக்கப்படும். உன் போராட்டங்கள் எவ்வளவு பெரிதா இருந்தாலும், உன் பிரச்சனைகள் எவ்வளவு பெரிதா இருந்தாலும், உனக்கு விரோதமாக எழும்புகிற சேனைகள் எவ்வளவு பெரிதா இருந்தாலும், உன்னோடு கூட இருக்கிற தேவன் நான் பெரியவர். வானம் எனக்கு சிங்காசனம், பூமி எனக்கு பாதபடியாய் வீற்றிருக்கிற பெரிய தேவன் சொல்லுகிறார், நான் உன்னோடு கூட இருப்பேன். மகளே கலங்காதே, திடன் கொள், எழுந்திரு எழுந்திரு, நான் உன்னோடு கூட இருப்பேன். ஷகபாதரமதலபா ரிகமத சந்தலபோரியந்தரபலபரபலபா ரிகபௌஷதரபோதிரியந்தரபா. பத்திமையின் ஜெபம் இயேசுவை நிற்க செய்தது. நசரனாகிய இயேசு வருகிறார் என்று அவன் அதிகமாய் கூப்பிட்டான். உங்கள் ஜெபங்கள் மாற வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். உன் வாழ்க்கையிலே நான் நிறைவை கட்டளையிடுவேன். உன் வாழ்க்கையிலே நான் ஆசீர்வாதங்களை கொடுப்பேன். உன்னோடு கூட இருந்து பெரிய காரியங்களை நான் நிறைவேற்றுவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். இந்த பழைய ஆண்டில் இருந்த பழைய கவலைகள், வேதனைகள், பழைய வியாதிகள் இனி புதிய ஆண்டில் நீ சுமக்க போவதில்லை. உன்னோடு கூட இருந்து நான் உன்னை வழி நடத்துவேன். ஒரு புதிய அடையாளத்தோடு கூட, புதிய ஆசீர்வாதத்துக்குள்ளாய், புதிய அபிஷேகத்திற்குள்ளாய், புதிய வாழ்க்கைக்குள்ளாய் நான் உன்னை புதிய ஆண்டிலே நான் உன்னை நிறைவாய் நடத்துவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். எங்கள் நல்ல தகப்பனையே உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். இந்த கால வேளையிலும் கர்த்தருடைய சமூகத்திற்கு வந்து உடைய பிள்ளைகள் விடுதலையோடு கூட துதித்து ஆராதித்து உடைய வார்த்தையை கேட்க கிருபை செய்து உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த கடைசி நாட்களிலும் கர்த்தருடைய ஆசீர்வதிக்கிற கரம் பிள்ளைகளுடைய ஒவ்வொருடைய சிரசின் மீது அமர்ந்து அவர்களை ஆசீர்வதிக்கட்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். பிள்ளைகள் தேவைகள் எதுவாக இருந்தாலும் என் தேவ நீர் அதை சந்திப்பீராக. குடும்பத்தின் சூழல்களை கர்த்தர் நீர் மாற்றுவீராக. குடும்பத்துக்கு விரோதமாய் செயல்படுகிற எல்லா எதிர் வல்லமைகளும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே
அது முறிக்கப்படுவதாக. சரீரங்களில் நல்ல சுகபலன் ஜீவன் உண்டாவதாக. குடும்பங்களிலே கூடாரங்களிலே சமாதானம் உண்டாவதாக. ஆண்டவரே, பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் இருக்கிற தரித்திரங்கள் பற்றாக்குறைகள் நீங்கி உம்முடைய பரலோகத்தின் ஐஸ்வர்யங்களினால செழிப்பினால பிள்ளைகளை நிரப்புங்கப்பா. நன்மையான மெட்ராஸ் லிவிங் டெம்பிள்ஸ் திருச்சபைக்காக ஆண்டவரே, இந்த ஊழியத்திற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். கர்த்தர் ஒரு நோக்கத்தோடு முகாந்தரத்தோடு கூட அருமையான தேவதாசருக்கு இந்த தரிசனத்தையும் திட்டத்தையும் கொடுத்து இந்த பகுதியில் ஆண்டவரே உம்முடைய நாமத்தை விளங்க பண்ணும்படியாய், நாமத்தை பிரஸ்தாபப்படுத்தும்படியாய் நீர் ஏற்படுத்தி கொடுத்திருந்த அன்பின் ஊழியத்திற்காக உமக்கு ஸ்தோத்திரம். எங்கள் அன்பு பாஸ்டருக்காக உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவரே, மகனை உம்முடைய ரத்த கொட்டைக்குள்ளாய் ஆண்டவரை மறைத்துக் கொள்வீராக. ஆண்டவரே, கடந்த நாட்களிலே நிறைவேற்றின ஊழியத்தின் மூலமாய் தேவன் நாமம் மகிமைப்பட்டதற்காக உமக்கு நன்றி. இந்த காலை வேளையிலும் பிரயாணத்திலும் உடைய பாதுகாப்பு இருந்து மகனை பத்திரமா எங்கள் பக்கத்துமா எங்களோட அருகிலே கொண்டு வந்ததற்காக உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. மகனுடைய ரத்த கொட்டைக்குள்ளாய் மறைத்து இன்னும் மகிமையான காரியங்களை ஆண்டவரே தேவதாசனை கொண்டு நீர் நிறைவேற்ற வேண்டிய எல்லா தேவ திட்டங்களையும் கர்த்தர் நீர் நிறைவேற்றும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். இந்த சபை ஆசீர்வதிக்கப்படுவதாக. இந்த சபை ஆண்டவரே பெருகுவதாக. கொடி போல இந்த பட்டணத்திலே படரட்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். அநேக தேவனை அறியாத ஜனங்கள் இந்த இடத்துல வந்து தேவனே மெய்யான தேவன் என்று அறிக்கை செய்யும்படியாய் அநேக வாசல்கள் திறக்கப்படுவதாக. சபையில் இன்னும் அநேக ஊழியக்காரர்கள் எழும்புவார்களாக. தீர்க்கதரிசிகள் எழும்புவார்களாக. தேசத்தின் தலையெழுத்தை மாற்றுகிற ஜெபிக்கிற ஜெபங்களை செய்கிற ஜெப வீரர்கள் எழும்புவார்களாக. சிறு பிள்ளைகளும் தீர்க்க தரிசனம் உரைக்கட்டும் அப்பா. ஆராதனை வீரர்களை எழுப்புவீராக. இந்த சபை ஆண்டவரை 4 திசையிலும் எல்லைகள் விரிவாகட்டும். நன்மை நாள் நிரப்பும். எல்லா துதி கன மகிமை உமக்கு ஒருவருக்கு செலுத்துகிறோம். ஒன்று சேர்ந்து உம்முடைய ஒருவர் நாமத்தை மட்டும் நாங்கள் உயர்த்துகிறோம். இயேசுவின் மூலம் பிதாவே, ஆமென். ஆமென். Glory to God. தேவனுக்கே மகிமை உண்டாவதாக. நல்ல வார்த்தைகளை கத்திருந்த ஆண்டினுடைய இறுதியிலே, வருடத்தினுடைய கடைசி ஞாயிற்றுக்கிழமை ஆராதனையிலே கர்த்தருடைய ஆவியானவர் நம்மோடு கூட பேசியிருக்கிறார். இழந்து போனதை ரட்சிக்க கிறிஸ்து இயேசு உலகத்தில் வந்தார் என்று நம் வேதத்தில் வாசிக்கிறோம். அப்படியாக இந்த ஆண்டு முழுவதும் இந்த ஆண்டை தொடங்க செய்த தேவனாகிய கர்த்தர் இந்த ஆண்டு இறுதிக்கு நேராக நாம் வந்திருக்கிறோம். நம்முடைய வாழ்க்கையிலே, நம்முடைய குடும்பங்களிலே, வேலையிடத்திலே நாம் எதையெல்லாம் நாம் இழந்து போனோமோ, இதெல்லாம் நாம் எதிர்பார்த்து நமக்கு கிடைக்காமல் போனதோ, அது எல்லாவற்றையும் நாம் பெற்றுக்கொள்ளும்படியாக நம் அப்பன் இயேசு இந்த ஆராதனைக்கு நேராக அவர் வந்திருக்கிறார். கர்த்தருடைய ஆவியானவர் அந்த வார்த்தைகளை நம்மோடு கூட பேசியிருக்கிறார். விசுவாசம் உள்ளவர்களாய் நாம் அவரிடத்தில் கேட்கும்போது, அன்றைக்கு அந்த பர்த்தலமேயு கேட்டதை அவன் பெற்றுக்கொண்டு சமாதானத்தோடு திரும்பினது போல இந்த ஆராதனை கடந்து வந்திருக்கிற கர்த்தருடைய ஜனம் இந்த வேளையிலே கர்த்தருடைய ஆவியானோட சமூகத்தில் சமாதானத்தோடு திரும்பி போகும்படியாக அவர் பேசின அந்த வார்த்தைகளின்படி விசுவாசத்தோடு கூட கடந்து போங்க. கர்த்தருடைய ஆவியானவர் பெரிய காரியங்களை உங்கள் வாழ்க்கையிலே கர்த்தர் செய்வாராக. நம்முடைய வார்த்தைகளை பகிர்ந்து கொடுத்து தேவதாசனுக்கு நம்முடைய திருச்சபையின் சார்பிலே என்னுடைய நன்றி நான் தெரிவித்துக் கொள்ளுகிறேன். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. ஆகவே தொடர்ந்து ஜெபியுங்கள். நமக்கு இந்த ஆண்டினுடைய இறுதி ஆராதனை, இந்த வருஷத்தினுடைய கடைசி பரிசுத்த ஆராதனை வருகிற செவ்வாய்க்கிழமை மாலை நமக்கு முன்னதாக அறிவிப்பிலே நமக்கு அது சொல்லப்பட்டிருக்கும். ஆனாலும் நான் மறுபடியும் உங்களுக்கு நான் நினைவுபடுத்துகிறேன். இரவு சரியாக 10 மணிக்கு நமக்கு இறுதி வருட கடைசி ஆராதனை நமக்கு நடைபெறும். அதை தொடர்ந்து நமக்கு புது வருட ஆராதனை நமக்கு நடைபெறும். சரியான நேரங்களிலே நாம் ஆராதனை கூட்டத்தை நாம் முடிக்க நாம் நினைத்திருக்கிறோம். ஆகவே விசுவாச மக்கள் நீங்கள் யாவரும் குடும்பமாக வந்து கலந்து கொள்ளும்படி, குடும்பமாக குறித்த நேரத்தில் நீங்கள் வந்து கலந்து கொள்ளும்படி உங்களை அன்போடு கூட நான் அழைக்கிறேன். வருஷத்தினுடைய கடைசி ஆராதனை. ஆகவே நம்முடைய குடும்பத்தில் உள்ளவர்கள் எல்லோருமாக கடந்து வந்து கர்த்தருடைய சமூகத்தில் நன்றி சொல்லி புதிய ஆண்டை ஸ்தோத்திரத்தோடு கூட ஆரம்பிக்க நாம் குடும்பமாய் கடந்து கொள்ளுவோம். கர்த்தர் நம்மை அதிகமாக ஆசீர்வதிப்பாராக. கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். இந்த வார நாட்களிலும் தங்களுடைய திருமண நாளையும் பிறந்த நாளையும் காண்கிற கர்த்தருடைய மக்கள் இந்த ஆராதனையில் பங்கெடுத்திருப்பீர்கள் என்றால் திருச்சபை உங்களை வாழ்த்துகிறது. கர்த்தருடைய கரம் உங்களோடு கூட இருந்து உங்களுக்கு வேண்டிய கிருபைகளையும் சமாதானத்தையும் கர்த்தர் மேன்மையும் கர்த்தர் தந்து கர்த்தர் உங்களை சாட்சியாய் கர்த்தர் நிறுத்துவார் என்று உங்களை நான் வாழ்த்துகிறேன். சபையில் பலவீனமாக இருக்கிற மக்களுக்காக நாம் செபிப்போம். மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்கிற மக்களுக்காக நாம் செபிப்போம். சபையில் கர்ப்பஸ்திரீகளுக்காக நாம் செபிப்போம். கர்த்தர் ஒவ்வொருவரையும் பாதுகாத்து
தேவன் தொடர்ந்து இந்த ஊழியத்தில் கலந்து கொள்ளும்படியாக கத்தர் கொண்டு வந்து நிறுத்தும்படி உங்கள் ஜெபங்களை நீங்கள் நினைத்து செபியுங்கள். கத்தர் உங்களை அதிகமாக ஆசீர்வதிப்பாராக. இந்த பரிசுத்த ஆராதனை தேவன் தாமே தொடக்கமும் முடிவுமாக இருந்து ஒவ்வொரு பகுதியும் கர்த்தருடைய ஆவியானவர் தம்முடைய மகிமையான தம்முடைய பிரசன்னத்திற்குள்ளாக அவர் ஆளுகை செய்து தம்முடைய வார்த்தை கத்த தந்து கத்த நம்மை நடத்தி இந்த ஆராதனைக்கு பல இடங்களில் இருந்தும் நம்முடைய பிரயாணங்கள் எல்லாம் கத்தர் வாய்க்க செய்து இந்த ஆராதனையில் கலந்து கொள்ள கத்தர் செய்த கிருபைக்காக நம்ம எல்லாம் நம்முடைய கரங்களை தட்டி பரலோக தேவனுக்கு நாம் மனதார நாம் ஸ்தோத்திரிப்போமாக. ஹல்லேலூயா. பரலோக பிதாவே, ஆசீர்வாதமான மனமகிழ்ச்சியான இந்த ஆராதனைக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். எங்கள் தேவனாகிய கர்த்தர் எழுந்தருளினவராய் மகிமையாய் எங்கள் நடுவில் நீர் அசைவாடி ஒவ்வொரு பகுதியும் ஆராதனை வேளையிலும் நம்முடைய வார்த்தையிலும் எங்கள் மத்தியில் நீர் மகிமைப்பட்டதற்காய் ஸ்தோத்திரம். நம்முடைய சமூகத்தில் கடந்து வந்த நம்முடைய மக்கள் ஒவ்வொருவரையும் சமாதானத்தோடு கூட கர்த்தர் நீர் அனுப்புவீராக. கர்த்தருடைய கிருபை நம்முடைய பிள்ளைகளை சூழ்ந்து கொள்ளட்டும். இந்த ஆண்டினுடைய இந்த பரிசுத்த இந்த இறுதி ஆராதனைக்கு நேராக கர்த்தர் எங்களை கொண்டு இந்த வருடம் முழுவதும் நடந்த எல்லா பரிசுத்த ஆராதனைகளிலும் நம்முடைய நாமம் மகிமைப்பட்டதற்காய் ஸ்தோத்திரம். இந்த ஆராதனையில் கர்த்தருடைய ஆவியானவர் எனக்கு மத்தியிலே பலமாய் நீர் நம்முடைய வார்த்தைகளை நீர் தந்ததற்காய் ஸ்தோத்திரம். இதெல்லாம் இந்த ஆண்டு நாங்கள் இழந்தோமோ, இதெல்லாம் இந்த ஆண்டில் நாங்கள் பெற்றுக்கொள்ளாமல் போனோமோ, இந்த நாளிலே இந்த ஆண்டினுடைய இறுதிக்குள்ளாக அவைகளை உங்களுடைய சமூகத்திலிருந்து உங்களுடைய கருத்திலிருந்து பெற்றுக்கொள்ளும்படி இது உங்களுடைய வார்த்தைகளை நீர் எங்களுக்கு நீர் நினைவுபடுத்தினபடியால் நமக்கு ஸ்தோத்திரம். சுகமாய் பத்திரமாய் பாதுகாப்பாய் கர்த்தர் கொண்டு சேர்ப்பீராக. எல்லாவற்றும் உடைய கருத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். இரட்சகர் இயேசுவின் நாமத்தில் இந்த பரிசுத்த ஆராதனை ஏறெடுக்கிறோம். ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். நம்முடைய பிதாவாகிய தேவனுடைய அன்பும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும் பரிசுத்த ஆவியானவருடைய அன்னுணைக்கும் சமாதான வழி நடத்துதல் இன்றும் என்றும் சதா காலம் விசேஷமாக இந்த நாளிலே எங்கள் நடுவில் கடந்து வந்து உடைய வார்த்தைகளை பகிர்ந்து கொடுத்த தேவதாசனோடும் எங்கள் அனைவரோடு கூட என்றென்றும் தங்கியிருப்பதாக. ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து உங்களை காக்க கடவர். கர்த்தர் தம்முடைய முகத்தை உங்கள் மேல் பிரகாசிக்க பண்ணி உங்கள் மேல் கிருபையாயிருக்க கடவர். கர்த்தர் தம்முடைய முகத்தை உங்கள் மேல் பிரசன்னமாக்கி உங்களுக்கு சமாதானம் கட்டளிட கடவர். சேர்ந்து சொல்லுவோம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே என்னோட பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென், ஆமென், ஆமென். கர்த்தர் உங்களோ ஒருவரையும் ஆசீர்வதிப்பாராக. உங்களோ ஒருவருக்கும் ஷலோம். காட் பிளஸ் யூ. பிரைஸ் தி லார்ட்.